நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அப்போ பிறந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெயர் நாமத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த காலத்துல அவரவர் குலத்திற்கு தகுந்தாப்புல பெயர் கொடுப்பாங்க. சரி, இவன் பிறந்த குலமோ என்ன குலம்? என்ன குலம்? அசுர அரக்கர் குலம். அரக்கர் குலம் அல்லவா என்று சொல்லி அந்த பாலனுக்கு என்ன பெயர் கொடுக்கிறாரானால் என்னமா பெயர் கொடுக்கிறார்கள்? வல்லமையாள் பிறந்ததினாள் அவனது வல்லவன் என்று ஒரு பிறந்த காரணத்தினால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே பிறந்த பிள்ளை சரி அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்றே வல்லரக்கன் என்று பெயர் நாமத்தை சூட்டுகிறார்கள். பிறந்த உடனே அழகாக அருமை பெருமையாகவே வளர்த்து வருகிறார். அழகுடனே பெருமையுடன் வளர்த்து வருகிறார். அந்த வல்லரக்க ராட்சதனை எப்படி எல்லாம் வளர்த்து வருகிறாள்? எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள்? ஊட்டி நல்ல வளர்த்து வாரா உடம்பு எல்லாம் நெய்வோரு தேச்சி நல்ல வளர்த்து வாரா பாலகனை சரி இந்த தரையதிலே விட்டோமானால் தண்டைக்கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று பிறந்த பிள்ளைய தொட்டில போடுவாளோ எடுப்பாளோ கீழ போடுவாளோ எடுப்பாளோ. ஆமா, ஏன்னா பிறந்த குழந்தை ஆனது சரி ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு. 12 வருஷம் பிள்ளை இல்லாம அதனால கீழ போடுவாளோ எடுப்பாளோ. ஆமா, இதே ஒரு 3-4 பிள்ளை இருந்தா ஐயா தரையதிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாக வளர்த்து வருகிறார்கள் அல்லவா? அப்படி வளர்த்து வரும் நாளையிலே பிள்ளை பிறந்து ஒரு வயசாச்சு. 1வது வயசுல ஊந்து விளையாடும், 2வது வயதிலே இருந்து விளையாடுகிறான். 3 வயதாச்சு முடி இறக்கி காது குத்தி காதிலே ஒரு கடுக்கனிட்டு பிள்ளைக்கு 4 வயதாச்சு. அவன் நடந்தோடும் பிராயமாச்சு. 5 வயது ஆன போது பிள்ளைய அறிவு பள்ளி படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தாய் தகப்பனானவர் ஆசானிடத்திலே ஒப்படைத்து அருமையாகவே படிக்க வைக்கிறார் அல்லவா? அறிகுறி கொன்றை வேந்தன், ஆத்திச்சுவடி பொன்னிலக்கம், அருணாச்சல புஸ்தகம், இப்படி பல பாடங்களை எல்லாம் படித்து வருகிறார். என்ன எல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா? என்னெல்லாம் படித்து வருகிறான்? ஊனா
கூவனாயினா வட்டவன் சரி அறிகுறி கொன்றை வேந்தன் இப்படி எல்லா பாடங்களையும் படித்து வருகிறான். அனைத்து பாடங்களையும் படித்து வருகிறான் அல்லவா? செக்களவு காணாலும் செதுக்கி திங்க காணுமா? சரி என்னதான் படித்தாலும் என்னதான் படித்தோம்னு சொன்னாலும் குலத்துக்கு தகுந்தாப்புல பெயர் படிக்கணும், குலத்திற்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அல்லவா என்று சொல்லி அந்த வல்லரக்கன் எவ்விதமாக படிக்கிறாரானால் எந்த என்னமா படிக்கிறார்? அவ யானையேச்சோம் குதிரையேச்சோம் அயலில் சிறந்த தொழில் கூடு வீட்டு கூடு பாய்வாழ தொழிலைதான் என்ன என்ன படித்து வாரா படித்து வரா ஏற்றதோரு வல்ல சரி 6 சாஸ்திரங்களையும் 11 புராணங்களையும் 28 இதிகாசம் 32 தர்மங்கள் சரி 64 கலைக்கியானங்கள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் சரி இப்படி 16 வயதுக்குள்ள பல கணக்கையும் படித்து முடித்து விட்டான். பல கணக்குகளையும் படிக்கிறான் அல்லவா? ஆமா சரி அப்பதான் பார்த்தால் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் என்ன மகிழ்கிறாள்? தன் கணவனான ரிஜிமுகா வர்ணனை அழைத்து என் கணவா ராஜமன்னா என் மன்னவா மணவாளா ஐயா நாமளோ ஒரே பிள்ளை கண்ணே கண்ணேன்னு பெத்து வச்சிருக்கோம். ஒண்ணே ஒண்ணு கருவேப்பிலை கொத்தாட்ட ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு பெத்து வச்சிருக்கோம். நேந்தி தவம் இருந்து நெய்யால விளக்கேத்தி இப்படி கோவில் கோலா சென்று நம்ம தவம் இருந்து பெத்தெடுத்தோம். கோயிலா போய் ஒவ்வொரு பிள்ளையா கிடைக்குமான்னு சொல்லி தவமா தவறு பெத்தெடுத்த பிள்ளை. ஆமா சரி நாம இப்போ இத்தனை நாள் நம்ம இந்த வருஷத்துல ஆண்டு வந்துட்டோம். 56 தேசத்தை நல்ல முறையில ஆண்டு வந்தாச்சு. 56 தேசத்துக்கு எந்த ஒரு குறை இல்லாம அரசாட்சி செய்தோம். தனக்கு பிள்ளை தனக்கு போக தன் பிள்ளை தானே ஆண்டு வரணும். ஆமா எனக்கு எடுத்து என் குழந்தை தானே ஆண்டு வரணும் என்று சொல்லி சரி அப்போ வல்லரக்கனை ஆண்டு வருகிறணும் என்று சொன்னால் அவனுக்கு நாட்டு பொறுப்பு வேணும். ஆமா நாட்டு பொறுப்பு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நாட்டு பொறுப்பு வரணும்னா முதல்ல குடும்ப பொறுப்பு வேணும். ஆமா குடும்ப பொறுப்பு இருந்தாதாம்மா நாட்டு பொறுப்பு வரும் என்று ஒரு குடும்பத்தை பாக்குறதுக்கு தகுதி உள்ளவனான்னு பார்க்கணும். ஆனா 56 தேசத்தை எடுத்தவங்க கொண்டு கொடுக்க முடியாது. சரி ஆமா அப்போ குடும்ப பொறுப்பு வேணும் என்று சொல்லி காலகாலத்துல பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், கால் கட்ட போடணும். அப்ப பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணை அதாவது வல்லரக்கனுக்கு மொர பொண்ணு பவளக்கண்ணி என்ற பெண்ணுக்கு அழகுடனே மணமுடித்து சரி பிள்ளைக்கு காலையில திருமணம் மாலையில முடிசூட்டும் விழா. முடிசூட்டும் விழா அல்லவா என்று சொல்லி சரி மந்திரியை அழைத்தால் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள். ஏ மந்திரியே 56 தேச மன்னர்களுக்கும் ஓலை அனுப்ப வேணும். சரி என்ன சொல்லிப்பா ஓலை நடத்தணும்? வல்லரக்கனுக்கு முடிசூட்டும் விழா. முடிசூட்டும் விழா அதாவது எனக்கு எடுத்து என் பிள்ளைதான் ஆண்டு வரணும், என் பிள்ளைதான் ஆண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஓலைச்சுவடி ஒண்ணு எழுத வைப்பா. ஓலைச்சுவடி எடுத்துட்டு மந்திரியும் அரசர்களிடம் ஒப்படைத்தார். அந்த காலத்துல மெசேஜ் எல்லாம் கிடையாது, மெசேஜ் வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. ஆமா இல்லனா இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பி இருப்பாங்க. சரி அதுவும் கிடையாது. அதுக்கு வழி இல்லன்னு சொல்லி ஓலைச்சுவடியில எழுதி அனுப்பி இருக்காங்கம்மா. ஆமா ஆமா
அப்போ அந்த ஓலை கிடைத்த நேரத்திலே சரி 56 தேச மன்னர்களும் 56 தேசத்து மன்னர்களும் அரண்மனைக்கே வந்தார்கள் வருகிறார்கள். அதாவது எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும். ஆமா, தொட்டதும் தொடங்கணும், தோட்ட வச்சாலும் காய்க்கணும் சொன்னா நல்ல நேரத்துல தொடணும். நல்ல நேரத்துல தொடணும். நாள் பார்த்து தினம் கொடுத்து நல்ல நேரத்துல தொட்டோம்னு சொன்னா இவனுக்கு முடிசூட்டு நேரம் என்ன நேரம்? எப்பேற்பட்ட நேரம்? மணி 7:30. சரி, காலையில திருமணம் முடிந்துட்டு மாலையில பட்டும் சுட்டும் விழா. அட்டமி நவமி. ஆமா, அட்டமி நவமி. அட்டமி நவமி. நட்டோம். ஆமா, சரி, தொட்டால் நட்டோம். தொட்டா தொடங்காது, தோட்ட வச்சே காய்க்காது. காய்க்காது. எவ்வளவு போட்டு விதையை போட்டு கொண்டு போகணும். சரி, அவளை புஷ்ஷு தான் போகும். அவதான் மேல வராது. நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அந்திகருக்களிலே ஆதித்தன் மறைந்த நேரம் மாலை நல்ல பொழுததிலே அல்லனான வல்லரக்கு அசுரனான வல்லரக்கு அவனை அலங்கரித்து கொண்டு வாராரா. வல்லரக்கு அசுரனான வல்லரக்கு அலங்கரித்து கொண்டு வாரா. அந்தி கருக்களில அந்த ஆதித்தன் மறைந்த நேரம். ஆதித்தன் மறைந்த நேரம்னு சொன்னா எப்பேற்பட்ட நேரம் தாயி? எப்படிப்பட்ட நேரம்? எப்பேற்பட்ட நேரம் பாத்தியலா? 7:30 மணிக்கு. ஆமா, 6:45 அரையும் காலம் சேர்த்து 7:30 மணி. 7:30 மணி. அடேங்கப்பா, பிள்ளைய கூட்டு வந்து சிம்மாசனத்துல அமர வச்சாச்சு. ஆமா, எப்பா எப்பா நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? சரி, தங்க கிரீடத்தை தலையில ஏத்தி வைக்காரு வல்லரக்கன் தலையில. இப்பதானே ஒரு ராட்டுக்கு அரைச்ச மாதிரி ஒரு ராஜா மணி இருக்கா? ராஜா மாதிரி இருக்குல்லவா? தங்க கிரீடம் தலையில ஏறிய காரணத்தினால் தான் என்ற அகம்பாவம் வந்தது. தான் என்ற அகந்த வந்ததல்லவா? மனுஷனுக்கு என்னதுனாலும் வரலாம். ஆமா, ஒரு மனுஷனுக்கு போட்டி இருக்கலாம் தாயி, பொறாம இருக்க கூடாது. ஆமா, ஒரு மனுஷனுக்கு என்னனாலும் இருக்கலாம், தான் என்ற அகந்த மட்டும் இருக்கவே கூடாது. அந்த அகம்பாவம் மட்டும் இருக்க கூடாது. ஆனா ஏனா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லி இருக்காங்க. உண்டு. நான் பெரிது நீ பெரிதுன்னு 4 செவத்துக்குள்ள சொல்லிக்கலாம். 4 வீதியில சொல்ல முடியாது. சரி, இந்த வல்லரக்கை என்னைக்கு அரசாட்சியில காலடி எடுத்து வச்சா? காலடி எடுத்து வைக்கிறானோ அன்னையில இருந்து நாட்டுல மழை கிடையாது. மழை கிடையாது. வீட்டுல பொருள் இல்ல. பொருள் கிடையாது. காட்டுல விளைச்சல் இல்ல. ஆமா, விளைச்சலே கிடையாது. அவங்க அப்பா ஆண்ட காலத்துல அப்படி கிடையவே கிடையாது. மாதம் 3 மழை பெஞ்சு வருடம் பூ விளைஞ்சு இப்படி எல்லாம் நல்ல முறையில நடந்திருக்கு. நல்ல முறையில இருந்திருக்குல்ல. ஆனா இந்த வல்லரக்கை எடுத்து வச்சானே கால அன்னையில இருந்து ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. எடுத்து வச்சானோ சரி, அன்னைக்கே நாடு நாசமனா போச்சு. வல்லரக்கன் போது சரி, நாட்டுல பஞ்சம் எல்லாம் வந்துகிறது. என்ன பஞ்சம் எல்லாம் வந்தது? எப்படி அம்மா பஞ்சம் வருகிறது? நாளை நல்ல உருண்ட பஞ்சம். அந்த நாயகனே தோற்ற மறக்கம் நல்ல உருண்ட அந்த மன்னவரை உலக்கு நல்ல உருண்ட பஞ்சம். உலக்கு நல்ல உருண்ட அந்த உச்சாரே தோற்ற உச்சாரே தோற்ற உலக்கு நல்ல உருண்ட பஞ்சம். தோற்ற பஞ்சம். நாயகரே தோச்ச பஞ்சம். மரக்கா உருண்ட பஞ்சம். மன்னவரை தோச்ச பஞ்சம். மன்னவனை தோச்ச பஞ்சம் அல்லவா? ஏகப்பட்ட பஞ்சம் எல்லாம் வந்தது. அடேங்கப்பா, பஞ்சம்னா பஞ்சம் அப்பேற்பட்ட பஞ்சம் தாய். பஞ்சம் வந்த காலத்துல அரக்க வரி போடுதான். சரி, அவன் நின்னா வரி நடந்தா வரி. ஆமா, இருந்தா வரி, நின்னா வரி, நடந்தா வரி. ஆமா, சரி, ஒரு குடம் தண்ணி விச்சா எனக்கு ஓரணா பணம் கட்டணும். கீரை அப்படின்னு முருங்கக்காய் வித்தா ஆமா, அதுக்கு ஒரு வாரி, அதுக்கு ஒரு முக்கா பணம் வரி. பானை. சரி, ஆமா, பானை வித்துட்டு போனாலும் வரி கொடுக்கும். 10 ரூபா வரி கொடுக்கும். ஆமா, நீ நடந்தாலும் வரி, இருந்தாலும் வரி. ஆமா, தெரியாதனமா அந்த கோயிலுக்கு வந்தாலும் வரி. நான் திருநார் புசல நீ ஏன் புசி இருக்க? ஆமா ஐயா. சாமி, எங்க அத்தம்மா இன்னைக்கு வயசுக்கு வந்திருக்கா. அவன் இன்னைக்கு வயசுக்கு வந்ததுக்கு வரி. வயசுக்கு வந்தா வரி. முன்னாடி மறுபடியும் ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்கு வரி கொடுக்கணும். சரி, நடந்தா போதும். ஆமா, காகாசு சாத்த பறக்கணும்.
இப்படி வரி போட்டே ஆண்டு வருகிறான் அசுரனான வல்லரக்கன். சரி. ஒரு நாளைய தினத்துல அவன் கஜானாவை திறந்து பார்க்கான். சரி. கஜானா காலியா இருக்கா? ஏ மந்திரி, நாட்டு மக்கள் எல்லாம் வரி பணம் தந்தார்களா? தரவில்லை. மன்னவா பணம் தந்தார்களா? தரவில்லையே. கப்ப பணம் தரலையே. தரலையே. அந்த நாட்டு மன்னர்களிடம் போய் வாங்கி வா என்று சொல்லி சரி மன்னனாகப்பட்ட அசுரன் அரக்கனானவன் மந்திரியை அனுப்பி விடுகிறார். சரி. மந்திரியும் மன்னனின் வார்த்தை கேட்டு என்ன செய்கிறான் பாருங்க. 56 தேச மன்னர்களிடம் வந்து சரி வரி பணம் கேட்டு நிக்கான். அப்போ நாட்டு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்க அரக்கை என்னடிக்கு காலடி எடுத்து வச்சானோ சரி அன்னையில இருந்து எங்களுக்கு ஒரு பணமும் இல்ல. வரி பணம் தரமாட்டோம். சரி. கப்ப பணம் தரவும் முடியாதல்லவா? அப்படி என்று சொல்லி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்னமா சொல்லுகிறார்கள்? இருசா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்க எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அப்படி நாங்க வரி பணம் தரணும் என்று சொன்னா அரக்கனை ஆமா நெஞ்சில பயம் இருந்தா நேர்ல வந்து மோதச்சு. ஆமா நேருக்கு நேர் போரிட்டு ஜெயிச்சோம்னு சொன்னா நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயித்தாம்னா சண்டையிட்டு ஜெயிச்சோம்னு சொன்னா நீங்க கேட்ட பகுதி பணமும் தாரம் கப்ப பணமும் தாரம் திஷ்டி பணமும் தாரம் வரி பணமும் தாரம் எப்படி என்று மன்னர்கள் சொல்லுதாரு. ஆமா ஆமையா பார்த்தார் மந்திரி. சரி அங்க போனா அரக்கன் பகுதி பணம் வாங்கிட்டு வாங்க. ஆமா இங்க வந்தோம்னு சொன்னா இவர்கள் தரமாட்டேன்னு சொல்லுதாங்க. 2 வெட்டை மாட்டிக்கிட்டு மந்திரி முழிக்காரு. ஆமா ஆமையா அப்ப இவர்கள் தரமாட்டார்கள் என்று சொன்னபோது தரமாட்டேன்னு சொல்லும்போது அரக்கனை தேடி வருகிறார். சரி ஐயா அரக்கா, மன்னவரே, நாட்டு மன்னர்கள் பகுதி பணம் தரவும் இல்லை. ஆமா நீங்க கேட்டேன்னு கேட்டேன் தரமாட்டீங்க. என்ன அடிக்காத குறையா ஏசி விட்டாரு சண்டாளே. ஆமா உங்க பேர சொன்ன கெடுத்து அப்படி ஆகி போச்சு. பழைய மாதிரி இல்லையா? பழைய மாதிரி கிடையாதுயா. பழைய மாதிரி நாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மள தேடி வருவாங்க. நாடு நாசம் பண்ணா போய் கிடக்கு. முண்டக்கண்ணா எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? எனக்கு தேவை பகுதி. கல்லற போகுவர சில்லற வந்துகிட்டே இருக்கணும். துட்ட கட்டிட்டு வெளியே போ. சரிதான். கேட்டியா நீ? கேட்ட என்ன சொன்னாங்க? தரமாட்டேன்டாங்க. சண்டை செய்யணும்னு சொல்லுதாங்க. ஆமா அப்பதான் பார்த்தான் அரக்கேன். படைய திரட்டுப்பா நம்ம சண்டைக்கு போவோம். சரி படைய பாக்குறான் இங்க ஒத்த படம் இல்ல. ஆமா ஆள்பட இல்ல. படையெடுத்து போனோம் என்று சொன்னால் ஆனப்படை இல்ல, குதிரைப்படை இல்ல, ஆள் படையும் இல்ல, ஆயுத படையும் இல்ல. சண்டைன்னு சொன்னதுதான். சரி சந்தில தெரிச்சு ஓடிட்டாங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்போ மந்திரி எனக்கு ஒரு யோசனை சொல்லி என்று என்ன சொல்லுகிறார்கள்? அரக்கனானவன் கேட்கிறான். அப்போ மந்திரி சொல்லுகிறார், திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. அந்த தெய்வமே துணை இல்லவா? வேதனையுள்ளவனுக்கு வேல்முருகனே துணை. அந்த வேல்முருகனே துணையம்மா. நாதி எச்சவனுக்கு என் அப்பா நாராயணனே துணை. அங்க இருக்கானே எங்க அப்பா நாராயணனே துணையம்மா. ஆமா சரி அப்ப நீங்க இது நாராயண நாராயணன் அவன் அப்படி இல்ல. அவன் அப்படி கிடையாது. சொன்ன பாரு லட்சுமி புருஷன் தானே. அப்படிலாம் இருக்கணும். நம்ம மைனி புருஷன் இல்ல. கிடையாது. அப்படி இல்ல. மகாலட்சுமி ஆர்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கறானே. ஆமா பெருமாள் கோபால கண்ணு போன மாசம் தான் வந்துட்டு போனாரு. அப்போ மந்திரி சொல்லுகிறார், ஆண்டவனை நோக்கி நீங்கள் தவம் இருந்தீங்கன்னு வரம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா மன்னர்களிடம் போட்டியிட்டு நீங்க ஜெயிக்கலாம் என்று மந்திரி யோசனை சொன்ன போது வல்லரக்கன் எப்படி தவக்கோலம் கொண்டு வருகிறான்? எப்படி அம்மா வருகிறான்? நெத்தியிலே பட்டை போட்டான், தலையதியிலே முட்டை போட்டான், காவி நல்ல உடைய நீந்தான், கழுத்தில் நல்ல உத்திராச்சம். அவன் தவ கோலம் போட்டல்ல, தானே வரான் வல்லர. தவ கோலம் போட்டல்லவோ, தவ கோலம் போட்டல்லவோ, தானே வரான்.
நோக்கி தவம் இருக்கணும் என்று சொல்லி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி காவி உடையணிந்தான். சரி. கழுத்ததிலே உத்திராட்ச மாலை போட்டு உத்திராட்ச மாலை போட்டு தலையில போய் திருப்பதி மொட்டை. ஆமா திருப்பதி மொட்டை அடிச்சா நெத்தியில போட்டான் பட்டை. சரி. அப்போ தவக்கோலம் கொண்டு வாசல்ல வாரான். ஆமா அவன் வாசலில வார போது வாசல் நட தட்டிடுமா மொத்தத்தில வார போது முன்னிறைப்பு இடுத்திடுமா. வாசல்ல வாரான் வாசல் நட தட்டுது. சரி. முத்தத்தில வாரான் முன்னிறைப்பு இடிக்கி அதையும் தாண்டி வாரான் அரக்கேன். சரி. சாரை எது குறுக்கலாச்சு சர்ப்பமது எதிர வர சர்ப்பமது எதிரே வர பூனை எது குறுக்கலாச்சு புதுப்பாப்பா எதிர வர எதிரில் வர பாம்பு படம் எடுத்து நிக்கி. அந்த சகுனம் எல்லாம் கேடாக முடியும்னு நினைக்கானா? நினைக்கல அவன் தவ இருக்கணும்னு சொல்லி வாரான் தாய். சரி சரி. அப்படி என்று சொல்லி கண்ட சகுனத்தை எல்லாம் காலால தள்ளிவிட்டு அவன் காலாலே தள்ளிவிட்டு அந்த இமைகிரி அடிவாரத்திலே ஆருண்ய வனம். ஆமா ஆமா ஆருண்ய வனம் அல்லவா? ஏன்னா தவம் இருக்கணும் என்று சொன்னால் அதுதான் சிறந்த இடம். ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அந்த ஆருண்ய வனம் தான். ஆமா. சரி. ஆசைகளையும் வெறுத்தான். என்ன ஆசைகளை வெறுக்கிறான்? மண்ணாசை. சரி. பொன்னாசை. பொன்னாசை. இந்த பெண்ணாசையும் வெறுத்தான். அதையும் வெறுக்கணும். வெறுத்துட்டான். சரி. ஆசைகளையும் வெறுத்து அந்த இமயகிரி அடிவாரத்திலே வந்து ஆசைகளை வெறுத்து அடிவாரத்திலே வந்து எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா தவம் இருக்கிறான்? ஆண்டவனை நோக்கி எல்லோ நோக்கி எல்லோ அருந்தவசு செய்து வாரா ஈஸ்வரனை நோக்கி எல்லோ நோக்கி எல்லோ தவம் செய்து வாரா பகவானை நோக்கி எல்லோ நோக்கி எல்லோ பகவானை நோக்கி எல்லோ பாரதவோ செய்து வாரா பாரதவோ செய்து வாரா பகவானை நோக்கி எல்லோ நோக்கி எல்லோ பாரதவோ செய்து வாரா அவன் ஓராம் ஆண்டு தவம் இருந்தா அந்த உடையவனோ வரவும் இல்லை. அவன் ஈராம் ஆண்டு தவம் இருந்தா அந்த ஈஸ்வரனோ வரவும் இல்லை. அவன் மூன்றாம் ஆண்டு தவம் இருந்தா மூன்றாம் ஆண்டு தவம் இருந்தா அந்த முக்கண்ணரும் வரவும் இல்லை. அரக்கே மூன்றாம் ஆண்டு தவம் இருந்தா அந்த முக்கண்ணரும் வரவும் இல்லை. அவன் நாலாம் ஆண்டு தவம் இருந்தா அந்த நாதனுமே வரவும் இல்லை. அவன் ஐந்தாம் ஆண்டு தவம் இருந்தா அந்த அரணாரும் வரவும் இல்லை. அவன் ஏழாம் ஆண்டு தவம் இருந்தா அந்த ஈஸ்வரனும் வரவும் இல்லை. ஓராம் ஆண்டு தவம் இருக்கிறான் உடையவன் பகவான் வரவும் இல்லை. பகவான் வரவில்லை. ஈராம் ஆண்டு தவம் இருக்கிறான் ஈஸ்வரன் வரவும் இல்லை. மூன்றாம் ஆண்டு தவம் இருக்கிறான் முக்கண்ணரும் வரவும் இல்லை. நாலாம் ஆண்டு தவம் இருந்து நாதன் வரவும் இல்லை. இப்படி 10-12 வருடமாகவே தவம் இருக்கிறான். 12 வருடம் தவம் இருந்தோம். இந்த பகவான் நம்மளை கண்முழிச்சு பார்க்கலையே என்று தவம் இருக்கிறான். அவன் இருக்கும் தவம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறது? பாசி நல்ல படர்ந்த மலை பங்கோடி தேர் ஓடும் மாலை ஊசி நல்ல படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கு மாலை நல்ல உயர்ந்த மலையே படர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கு மலை படர்ந்த மலை பங்குனி தேர் ஓடும் மலை ஊசி நல்ல உயர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை தவம் இருக்கும் இடத்துல ஒரு புச்சு வந்து வளர்ந்திருக்கு. ஆமா ஆமா அவன் தவம் இருக்கும் இடத்துல புச்சானது வளர்ந்திருக்கிறது. இவன் இருக்கும் தவம் பொறுக்காமல் ஆதிவெள்ளி கைலாசமே கிடுகிடுன்னு ஆடுது. ஒரே கிடு 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 கிடு
கும்னு ஆடுது. அப்பந்தான் பார்த்தாள் பார்வதி. என்ன செய்கிறார்? ஐயா பகவானே, ஐயா பகவானே பரம்பொருளே, ஒரு நாளும் ஆடாத கைலாசம் இன்னைக்கு ஆடுவதென்ன அசைவதென்ன அசைவதென்ன சுவாமி என்று விவரம் கேட்கிறாள் பார்வதி. விவரம் கேட்கிறாள் அம்மையவள். பகவான் என்ன சொல்லுகிறார்? அப்பா என்னமா சொல்லுகின்றார்? என்னை நோக்கி ஒரு மானிடவன் தவம் இருக்கிறான். தவம் இருந்து வருகிறான். அவன் தவநிலை பொறுக்காமல் இந்த கைலாசம் ஆடுகிறது. ஆமா, அதனால ஆடாத கைலைமலை அங்கும் இங்கும் ஆடுகிறதம்மா. ஜரகு மானிடர் பண்ணத வேலைதான். ஆமா, மானிடர் மானிடர். ஆமா, மானிடர். ஓ மானிடரா மானிடரா சரி, மனுஷன் பண்ணத வேலை. சரி, அப்போ அவனுக்கு வரம் கொடுக்கணும் என்று சொல்லி அவன் தவத்துக்கு ஏத்தவாறு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி வாசலுக்கு காவலாக இருக்கிறாரே ஆமா நந்தி பகவானை வரவழைத்தார். நந்தி பகவானை வரவழைத்து, ஏ அப்பா நந்தி தேவா, ஐயா நந்தி தேவா, என்னை நோக்கி தவம் இருக்கும் வல்லரக்கனை அழைத்து வா என்று சொல்லார். சரி, அப்போ என்ன என்ன கருப்போ சோப்போ ஊதாளோ மஞ்சவோ நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எப்படி சாமி அழைக்க முடியும்? ஐயா நீ நேரே போ. சரி, நேரே போ. ஒரு 148 ஒண்ணு வாங்கி கொடுத்தோன்னு சொன்னா அவன் உன் கூடயே வந்துருவான். அப்படிலாம் வேண்டாம். சரி, இதாப்படி 2 குளுகை வரும். அதான் குளுகை வருமா? சரி, அவனோ தெய்வ பிறவி, நானோ மானிட பிறவி. நானோ மானிட பிறவி அல்லவா? நானோ தெய்வ பிறவி. அப்போ அவனை நான் எப்படி அழைத்து வருவது? எப்படி சுவாமி அழைத்து வருவது என்று நந்தி தேவர் கேட்கும்போது 2 குளிகையை எடுத்து கொடுத்தார். 2 குளியை எடுத்து கொடுக்கிறார். அதை போட்டு அவன் வாயிலே ஒதுக்க சொல்லு. ஆமா, வாயில போட்டு வலது கணத்துல ஒதுக்க சொல்லு. 2 ரெக்கை வந்து முளைக்கும். உடனே 2 பேர்களும் வரலாம். வருகிறலாம் அல்லவா என்று பகவானுடைய வார்த்தை கேட்டு நந்தி தேவர் எங்கு வருகிறார்? ஆருண்ய வனத்திற்கே வருகிறார். அரக்கனை தேடி தேடி பார்க்காரு, அரக்கனை காணோம். ஆமா, ஏன்னா அரக்கன் ஒரு புத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கான். அவரை காணும்னு தேடுகிறாரு. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, 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 எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையே. எப்போ காண்பேனோ இந்த அரக்கனை, எப்போ காண்பேனோ சரி என்ற சத்தமானது அரக்கனுக்கு கேட்கிறது. அரக்கன் காதிலே கேட்கிறது அல்லவா? புத்த திறந்து வெளியே வந்து பார்க்க, சரி காடு கால போல வந்து என் கடுந்த வசகளித்தையடா, அதாவது ஆண்டவன் பகவான் தான் நமக்கு வரம் கொடுக்க வருகிறாரோ சரி என்று சொல்லி புத்த திறந்து வெளியே வந்து பார்க்க. ஆமா, திறந்து பார்க்கும்போது வெளியே எப்படி இருக்கு? வணக்கம் படுதாரு. ஆமா சிவனே, ஐயா எங்க போறீங்க? ஐயா ஐயா எப்பா ஐயா சிவன் கிடையாதுப்பா. சிவன் இல்லையா? கிடையாதுப்பா. நீ யாரப்போ? நான் அவர் பையன் நந்தி. நானோ ஆண்டவனுக்கு ஏவல் வெள்ளி செய்யும். சரி, என் பெயர் நந்தி தேவன். என் பெயரோ நந்தி தேவன் அல்லவா என்று நந்தி தேவர் சொன்னபோது சொல்லும்போது மாடு போல வந்து என் மணித்த வசகளித்தையடா, களைத்தாயப்பா, கால போல வந்து என் கடுந்த வசகளித்தையடா, களைத்தாயப்பா. என் தவச கலைப்பதற்கு இப்படி எத்தனை நாள் காத்திருந்தாய்? எத்தனை நாள் தான்பா காத்திருந்தேன் என் தவத்தை கலைக்கு. சும்மா விட மாட்டேன். ஆமா, யாமு யாமு 2 வருஷமா கிடையாது கிடையாது. பண்ணி 12 வருஷம் தவறுதவன். ஆமா, பண்ணி 12 வருஷம் தவறுந்திருக்கேன்பா. நாசம் பண்ணி விட்டு என் தவமெல்லாம் அம்பா போச்சே. என் பாவம் நீ சும்மா விடுப்பா. உனக்கு சாம்போல கொடுக்க போறேன். சாமம் கொடுக்க போறேன். சாமம் கொடுக்க போறீரா? ஆமா, சாமம் போல கொடுக்க போறீரா? சாமம் கொடுக்க, சாபம் கொடுக்க. சாபம். சரி என்று வல்லரக்கன் சொன்னபோது நந்தி தேவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்ப ஆண்டவனை நம்ம பார்க்க போனோம் என்று சொன்னால், பார்க்கணும்னு சொன்னா 2 குளிகையை எடுத்து வல்லரக்கன் கையிலே கொடுத்தார். வல்லரக்கன் கையிலே கொடுக்க பிடிப்பா. வாயில போட்டு ஒதுக்குதான் 2 ரெக்க வந்து முளைத்தது. உடனே நந்தி தேவர் முன்னால் வர, அரக்கனுமே பின்னால் வர. இப்படி ஆதிவள்ளி கைலைக்கே வந்து சரி பகவானை பார்க்கிறார். என்ன சொல்லுங்க? பக்கத்துல பார்வதி இருக்காள, பச்சை கிளியாட்ட இருக்காள. இவருக்கு இவர் கணவரா? ஆமா ஆமா, நினைத்து பாக்குற மண்டையில. ஆமா, இவர் அழகா இருக்கா. சரி, சேலை கட்டிக்கிட்டு பூவை வச்சுட்டு பார்வதி அம்மா எவ்வளவு அழகா இருக்கா. இவர்கிட்ட வரத்தை வாங்கணும். பக்கத்துல இருக்காரு ஐயா பகவான் பண்டாரம் பரதேசி. ஒத்த செடியாண்டிக்கு இப்படி வச்சிய கிளி குஞ்சு. ஐயோ, அண்டங்க கையில ஆலம்பழத்தை கொடுத்தது போல எல்லாம் இருக்கு. மூக்கம்
அடடா கை இருக்கே கை சரி வாழைத்தண்டு போல வளவள வாய் இருக்கே வாய் கிளி குஞ்சு வாய் ஆமா அவ்வளவு அழகா இருக்கு அம்சமா இருக்கா இவனுக்கு வேன் பொண்டாட்டியா ஐயோ முண்டக்கண்ணா அவ யாருன்னு பார்த்தா உலகத்தாய் சரி பார்வதி ஆனா அவன் அப்படி நினைக்கலையே ஐயா அவன் அடிய குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அழிய போறான் சரி அதான் அப்படி நினைக்கிறேன் ஆமா அப்போ இந்த பகவான் கிட்ட நாம வரத்தை வாங்கணும் சரி இந்த பார்வதியை நாம அடையணும் ஆமா பகவானிடம் வரத்தை வாங்க வேண்டும் பகவானை எரிக்க வேண்டும் பார்வதியை அடைய வேண்டும் என்று சொல்லி பகவானிடத்திலே வந்து ஆமோ அமையா மூன்று தரம் சுற்றி வந்து முக்காலோ தண்டனிட்டா மூணு தரம் சுத்தி வந்து முக்காலும் அடி பணிந்தான். நான்கு தரம் சுற்றி வந்து நாட்காலோ தண்டனிட்டா நாலு தரம் சுத்தி வந்து நாக்காலும் அடி பணிந்தான். ஐந்து தரம் சுற்றி வந்து சுற்றி வந்து சுற்றி வந்து சுற்றி வந்து அம்மா சுற்றி வந்து அடி பணிந்தோ தண்டனிட்டா தண்டனிட்டா அடி பணிந்தோ தண்டனிட்டா தண்டனிட்டா ஐந்து தரம் சுற்றி வந்து சுற்றி வந்து சுற்றி வந்து அடிபடிச்சோ தண்டலிட்டா தண்டலிட்டா அப்பா வல்லரக்கா எப்பா அரக்கா உன்னோட தவத்துக்கு நான் மெச்சி போனேன்டா சரி. என்னை நோக்கி நீ தவம் இருந்த விவரம் என்ன ஆமா ஆமா என்னை நோக்கி தவ இருந்த விவரம் என்னப்பா என்று பகவான் கேட்கிறார் சரி எனக்கு கடுகிலையும் சிறியவரும் ஐயா கரை கண்டரே வேணும் ஐயா எல்லிலையும் சிறியவரும் அப்படியே எப்பா கடுகு சீரகம்னு கேக்கிய சரி மளிய கடையாடா வைக்க போறேன் உனக்கு என்ன வரம்பா வேணும் கடுகுலையும் சிறியவரம் கரை கண்டரே வேணும் ஐயா வேணும் ஐயா எல்லிலையும் சிறியவரம் ஈஸ்வரனே எனக்கு வேணும் ஈஸ்வரனே எனக்கு வேணும் என்று வல்லரக்கன் கேட்கிறான் சரி அப்போ வரம் தரணும் என்று சொன்னால் வரம் தர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு சத்தியம் வேணும் ஆமா ஒரு சத்தியம் வேணும்பா யார் மேலப்பா சத்தியம் ஏப்பா, வேணும் ஏன்னா ஏன் சத்தியம் கேட்கான் தெரியுமா என்ன? அவன் 12 வருஷம் தவ இருந்திருக்கான் ஆமா குடும்பத்தை மறந்து நாட்டை மறந்து சொத்து சுகத்தை மறந்து பிள்ளையில மறந்து 12 வருஷம் தவ இருந்திருக்கான் சரி பகவான்கிட்ட போய் நேரடியா கேட்டோம்னு சொன்னா ஆமா. பகவான் தாரேன்னு சொல்லிட்டு தராம தராம போயிட்டாருன்னா? சத்தியம் செய்தோம்னு சொன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு படைத்த பகவான் கண்டிப்பா வரத்தை தந்தே தீர வேண்டும் தந்தே தீரணும் ஆமா சத்தியம் கேட்கிறது யாரு மேல சத்தியம் கேட்க யார் மேல பிள்ளையார் மேல வேணுமா மேக்கோடி முருகர் இருக்காரு அவர் மேல முருகர் மேல வேணுமா காலக்கோடி அங்க முப்படாது இருக்காரு அவர் மேல கேட்கலாம் வேணுமா? ஏமாத்திட்டு போயிருவாரு சரி பக்கத்துல இருக்கிறாளே உங்கள் மனைவி பார்வதியா பார்வதி மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும் கை வச்சா பாத்தீங்களா ஆமா எங்க வச்சா பாத்தீங்களா பொண்டாட்டி மேல கை வைக்க பார்வதி மேல கேக்குறான் தாய் சரி சரி அப்படி என்று சொன்ன போது பகவான் எப்படி சத்தியம் கொடுக்கிறார் எப்படி அம்மா கொடுக்கின்றா உன்னானை என்னானை ஆணை என்னானை உமையவள் மேதன்னானை தன்னாணை உன்னானை நாணை நாணை உமையாவே மேல் தன்னானை தன்னானை அரக்கா எப்பா அரக்கா உன்மேல் ஒரு சத்தியம் சரி என் மேல் ஒரு சத்தியம் படைத்த பகவான் என் மேல் ஒரு சத்தியம் என் அப்பா பக்கத்துல இருக்காளே பார்வதி இருக்காளா தாய் என் பார்வதி மேல ஒரு சத்தியம் என் மேல ஒரு சத்தியம் அப்பா சத்தியம் பண்ணியாச்சு சரி. இப்போ உன்னுடைய வரத்தை கேளு ஆமா ஆமா உன்னுடைய வரத்தினுடைய மகிமை சொல்லப்பா என்னுடைய வல்லரக்கா ஆள்காட்டி விரலை எடுத்து சரி எந்த திசையிலையோ ஆமா யார் செரசிலையோ தொட்டாலும் சரி. செரசானது சுக்கு நூறா வெடிக்கும் ஆமா ஆமா எந்த திசையில நிட்டாலும் சரி ஆமா நான் போறானே ஆ. அவனுக்கு அந்த பக்கம் நீட்டாலும் சரி சரி இல்ல இந்த பக்கம் நீட்டினாலும் சரி ஆமா. எந்த திசையா இருந்தாலும் சிக்கனூரா போகும் சுக்கு நூறா எரியணும் சரி என்று கேட்கிறான் என்று கேட்கும்போது ஏன் பாவி 12 வருஷம் தவம் இருந்தானே அப்பா ஒரு புள்ளக்குட்டி வேணும்னு கேட்கான் கேக்கலி ஒரு சொத்து சுகம் வேணும்னு கேட்கான் என் கூட பிறந்தவனா இருந்தான்னு சொன்னான் சரி. ஒரு 4-5 கல்யாணம் முடியட்டும்னா கேட்டிருப்பான் 4 பொண்டாட்டி கேட்டிருப்பான் அவன் அதுவும் கேட்கலையே கேட்கலையே, கேட்கலையே. அவன் வாழ பிறந்தவன் மாதிரியா முடிக்கான் அவன் அழிய பிறந்தவன் சரி. அழியக்கூடிய வரத்தை கேட்கான் அழியக்கூடிய வரத்தை கேட்கறான் அப்போ வரத்தை கேட்கும் போது கேட்கும் போது பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னம்மா சொல்லுகின்றா உனக்கு என்னென்ன வரத்தெல்லாம் தரணும்னு நினைச்சேன் என்ன சுவாமி பார்வதியால் கையில் இருக்கும் பராசக்தி சூழந்தாரு பார்வதிய கையில் இருக்கும் பராசக்தி சூழந்தாரு அந்த நாராயணன் கையில் இருக்கும் சக்கராயம் வாங்கி தாரு நாராயண கையில் இருக்கும் சக்கராயுதம் வாங்கித்தாரு என் முருகனோட கையில் இருக்கும் கையிலேறி முருகனோட கையில் அந்த வேலையும் தான் வாங்கி வாங்கித்தாரே வாங்கித்தாரே வெற்றி வேலையும் தான் வாங்கி வாங்கித்தாரே வாங்கித்தாரே முருகனோட கையில் இருக்கும் வேலு வாங்கி தாரே பார்வதி கையில் இருக்கும்
இருக்கும் பராசக்தி சூலம் வேணுமாப்பா? வேணா, வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இருக்கா? வெயிட் தாங்க முடியல. நாராயணன் கையில வச்சிருக்காரு. சரி. சங்கு சக்கரம். எப்பா அதுவும் வேண்டாம்ப்பா எனக்கு. முருகன் கையில வச்சிருக்காரு. சரி. வேலு. அத வேலை தூக்கிட்டு என்ன செய்ய? மாசி மாசம் திருச்செந்தூரை பார்த்து வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. நீ அந்த வேலை தந்தன்னு சொன்னா மாசி மாசம் திருச்செந்தூரை தூக்கி நான் என்ன பாத யாத்திரையா போறேன். வாயில குத்துவியா? நானும் 12 வருஷம் தவறு இருந்திருக்கேன். அதுக்கு ஏத்த வரங்கள் எனக்கு வேணும் சுவாமின்னு கேக்குறேன். வேணும்னு கேட்டான். அப்போ இந்த வரங்கள்லாம் எனக்கு வேண்டாம். வேண்டாமல்ல, நான் கேட்ட வரத்தை மட்டும் எனக்கு தாங்க, எனக்கு தாருங்கள் சுவாமி என்று அரக்கன் கேட்ட போது, அரக்கன் கேட்கும் போது பகவான் எப்படி வரம் கொடுக்கிறார்? எப்படி அம்மா கொடுக்கிறா? தந்தேன் தந்தேனடா தந்தேனடா, நீ கேட்ட வரம் தந்தனையோ தந்தேனடா, தந்தேன் தந்தேனடா தந்தேனடா, நீ கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேனடா. நான் தந்த வரத்துக்கு தரங்கட்டு நடந்தாயானாள், இந்த வரத்திற்கு தரத்தின் பெருமையே, நான் தந்த வரமே உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா, அந்த வரத்தில் உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா, நான் ஈசன் தந்த வரத்துக்கு இம்மிசைகள் செய்தாயானாள், அந்த வரத்திற்கு என்ன செய்தையா, நான் ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பல் ஆக்குமடா, ஈசன் அந்த வரமாகதோ உன்னை எரித்து சாம்பலா, கொடுத்தேன் கொடுத்தேனடா கொடுத்தேனடா கொடுத்தேனடா, நீ ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா, ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா, கொடுத்தேன் கொடுத்தேனடா கொடுத்தேனடா, தேனடா ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா. தந்தேன் தந்தேன் உனக்கு வரம் தந்தேன். ஆமா, தந்தேன் தந்தேன் என்று சொல்லி வரத்தை கொடுக்கிறார் பகவான். வாயால சொல்லுதாரு பகவான். சரி. அதையும் கேட்டுட்டு வல்லரக்க நமக்கு வரம் தந்து விட்டார். வரம் தந்து விட்டார் என்று சொல்லி ஆமா வரத்தை வாங்க மட்டும் வணங்கி நின்னான். ஆமா, வனத்தை வாங்காதே எப்படி நின்னா? இடி 15 பேர் நின்னான். இப்படி நின்னாம என்ன மாதிரி? சரி. வளத்தை வாங்கி முடிச்சோனதான் வளத்தையா வரத்தை வாங்கி முடிச்சோன்னே வளத்தை கிட மார்புல முட்டுவது போல நிக்கும். ஆமா, அது எப்படின்னு சொன்னா, எப்படி இந்த அப்பாவை பார்த்து சரி ஒரு 10 வயசு பையன் நிப்பா இப்படி நிப்பா. அதே கொஞ்ச நாள் ஒரு 22 வயசு ஆகட்டும் ஒன்ன மாதிரி இப்படி என்ன மாதிரியா இப்படி நிப்பாமியா. சரி. அதான் வளத்த கிடா மார்புல முட்டுவது போல் பகவானை நோக்கி நிக்கிறான் மன்னனாகப்பட்ட வல்லரக்கன். அப்போ வரத்தை வாங்கிட்டு வாசல்ல வரோம். ஆமா, வாசல்ல விட்டு வெளியே வரானே. கைலாச வாசல்ல வரபோது சரி அங்க இருந்து வருகிறார் நாரதர் மகாமுனிவர் வருகிறார். நாராயணான்னு வருகிறார். ஆமா, சரி. நாரதருக்கு வேலை என்ன? என்ன வேலை? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொய்யா வச்சு சொல்லணும். நம்ம தாளக்கார வேலை அவர்தான் பாத்துருக்காரு. அதே வேலை. சரி. அப்படி சொல்லலன்னு சொன்னா அவருடைய வயதானது ஊதி வெடித்து விடும். சரி என்று சொல்லி ஆமா 2 பொய் சொல்லிட்டாரு. சரி, இன்னும் ஒரு பொய் சொல்லணும். ஒரே ஒரு பொய் சொன்னோம்னு சொன்னா இன்னைக்கு திருப்தி ஆயிரும் அவருக்கு. இன்னைக்கு ஒண்ணுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பொய்க்காண்டி காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கைலாச வாசல்ல காத்து கொண்டிருக்கிறார். காத்திருக்கிறாரே. இந்த முண்டக்கண்ண கையை தள்ளிட்டு வர்றான். எதுக்கு? வரத்தை வாங்கிட்டோம். சந்தோஷம் ஐயா, சந்தோஷம்னு வர்றேன். என் முண்டாடிக்கு நான் ஒரே புருஷன். சந்தோஷம். உன் முண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். இல்ல யா முண்டாடுவா. இல்ல சரி, இல்ல யா முண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன். சந்தோஷம். அப்ப வல்லரக்கனை பார்த்து நாரதர் மகாமுனிவர் கேட்கிறார். என்ன கேக்குன்றா பாருங்க. அப்பா வல்லரக்கா, ஐயா வல்லரக்கா, இந்த கைலாசம் பக்கம் வந்திருக்க? கைலாயம் வந்திருக்கப்பா. காரணம் என்னப்பா? ஆண்டவனை நோக்கி அல்லும் பகலும் தவம் இருந்து தவை இருந்தேன் சுவாமி. அவரிடத்தில் வரத்தை வாங்கி வந்து வரம் வாங்கி வந்து கொண்டிருக்கிறேனே. வரத்தை வாங்கினேன்னு சொன்னியே. சரி. கையிலையும் காணும், சட்டிலையும் காணும், பெட்டிலையும் காணும். பெட்டிலையும் காணுமப்பா. அவர் தந்தேன்னு சொன்னார், நான் வரத்தை வாங்கிட்டு வரேன். அட பைத்தியக்காரா. ஆமா, அந்த பகவானோ ஒரு பொய் சொல்லி பகவான். சரி. அவர் தந்தேர்னு சொன்னார்னு அவர் பேச்ச கேட்டு வாரிய. ஆமா ஆமா, பகவான் தாரம்னு சொல்லி புழுவி இருப்பாருப்பா. ஆமா, ஏமாத்தி இருப்பாருப்பா. சரி சரி. அப்போ தந்த வரத்தால நீ பரிசோதிக்கணும். பரிசோதனை செய்து பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் இதே தும்முதாமியா, ஒரே சொல்லதான், ராத்திரிக்கு தான் பகலைக்கு தான். சரி பண்ணணும். ஆமா சரி. அப்ப பகவானையே எரித்து சந்தேகப்படுகிறான். பகவான் தந்த வரத்தால நம்ம அவரையே பரிசோதிக்கணும் என்று சொல்லி ஆள்காட்டி விரலை எடுத்து இப்படி நீட்டி கொண்டு வரோம். இப்ப நம்ம நீட்டின விரலுக்கு பயந்து ஓடுனார்னு சொன்னா
அவர் தந்த வரம் உண்மைன்னு அர்த்தம். அங்கே உட்கார்ந்துட்டாருன்னா அது பொய்ன்னு அர்த்தம். ஆமா என்று சொல்லி ஆள்காட்டி விரலை எட்டி நீட்டி ஓடிக்கொண்டே வருகிறார். சரி. அப்போ அரக்கனுக்கு பயந்து பகவான் ஓடுகிறார். பகவான் ஓடுகிறார் அல்லவா? பகவான் ஓடிய போது தேவர்கள் எல்லாம் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? என்னமா கேட்கின்றார்கள்? ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம், ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம், அண்ணாவாரம் வல்லரக்கே அதை சொல்ல நேரம் இல்ல, அண்ணாவாரம் வல்லரக்கே அதை சொல்ல நேரமில்லை, ஈஸ்வரனே பகவானே இது என்ன அலங்கோலம், ஈஸ்வரனே பகவானே இது என்ன அலங்கோலம், இன்னவாரம் வல்லரக்கே இதை சொல்ல நேரம் இல்ல, இன்னவாரம் வல்லரக்கே இதை சொல்ல நேரமில்லை, அப்போ சடை உளைய முடி உளைய முடி உளைய முடி உளைய முடி உளைய ஆதி சங்கரன் பகவான் போயினார, சடை உளைய முடி உளைய முடி உளைய சங்கர பகவான் ஓடினாரு. அப்போ தேவர்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் அம்மா? ஐயா பகவானே, ஐயா பகவானே, உங்களுக்கே என்ன இந்த அலங்கோலம்? ஆமா, படைத்த பகவான் நீங்களே இப்படி ஓடலாங்கம்மா என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் கேட்டபோது கேட்கும்போது அண்ணா வாரம் அரக்கேன், எனக்கு அதை சொல்ல நேரம் இல்லை, என்ன வார வல்லரக்கே இதை சொல்ல நேரம் இல்லையே என்று பகவான் ஓடிய போது ஓடுகின்ற தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? படைச்ச பகவானுக்கே இக்கதியா, நம்மளுக்கெல்லாம் என்ன கதி, நம்ம கதிலாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லாரும் ஓடுதாரு பகவானுக்கு பின்னால். சரி. அங்க யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், தானவர் ஓடினார், தவம் முனியும் ஓடினார், வானவர் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், ஆட்டுக்கிட்டா வாகனத்தில் அக்னி தேவர் ஓடினார், ஆட்டுக்கிட்டா வாகனத்தில் அக்னி தேவர் ஓடினார், அந்த எருமைக்கிட்டா வாகனத்துல யமதர்மனு ஓடினார், எருமைக்கிட்டா வாகனத்தில் யமதர்மனு ஓடினார், காக்கை நல்ல வாகனத்துல சனி பகவான் ஓடினார், காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், சிங்கம் நல்ல வாகனத்துல காளி தேவி ஓடினார், நல்ல வாகனத்தில் காளி தேவி ஓடினார், மயில் நல்ல வாகனத்துல முருகப்பெருமான் ஓடினார், மயில் நல்ல வாகனத்தில் முருகப்பெருமான் ஓடினார், எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு பின்னாலே, எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு காண்டு, எல்லாரும் போயிட்டாங்களே. படைச்ச பகவானே ஓடும் போது அப்போ தேவர்கள் மூவர்கள் மயில் நல்ல வாகனத்தில் முருகப்பெருமான் ஓடுகிறார், ஓடுகிறார் அல்லவா, ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னி தேவர் ஓடுகிறார். இப்படி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்க ஆமா ஆமா படைத்த பகவானே இங்க இல்லன்னு சொன்னா நம்ம இங்க இருந்து என்னத்துக்கு நமக்கு எக்கதியோ, அண்ணாவி நீங்க இல்லன்னு சொன்னா சித்தால எங்களுக்கு என்ன வேலை, சரி நாங்களும் ஓடிட வேண்டியதானே என்று சொல்லி பார்த்தார் பகவான். சரி, நம்ம ஓட ஓட இந்த அரக்கை நம்மள துரத்திக்கிட்டே தான் வருமா, ஆமா விரட்டிக்கிட்டே தான் வருவாங்க, இதுக்கு ஒரு வழி பார்க்கணும். சரி என்று சொல்லி பின்னாடி ஓடி வந்தார்கள் அல்லவா தேவர்கள். ஆமா தேவா அதி தேவர்களை அவர்களை ஒரு நந்தவன தோட்டமாக்கி சரி அதலிமகமாக போக்கடவா என்று சாபமிட்டார். சாபத்தை கொடுக்கிறார். அந்த அதரிமல தோட்டத்திலே சரி செவ்வரளி புஷ்பத்திலே புஷ்பத்திலே போய் சிவலிங்கமாகவே ஒளிந்தார். ஆமா பகவானோ சிவலிங்கமாகவே மறைந்தார். அவர் ஒரு ஆளுக்கு மட்டும் ஓட முடியாது. யாரு யாரு? அவர்தான் யாரு யாரு? யாரு? சரி ஆமா ஏன் ஓட முடியல? அவருக்கு என்ன தெரியுமா ஐயா ஓட முடியல, அவருக்கோ வயிறோ பெருசு வாகனமோ சிறுசு, அவருக்கு ஓடணும்னு ஆசைதான், வயிறு தட்டுது, காலு பின்னால எடுத்துது, ஐயோ பாவம். அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன கேட்டாரு, அப்பா பகவானே என்ன மட்டும் இவ்வளவு பெருசா படைச்சிட்டு என் வாகனத்தை சிறுசா படைச்சிருக்கீல, எண்டையில இருந்து இளையவே அண்ணா இருக்கா மாதிரி பின்னால கோயிலுக்கு பின்னால முருகன் அவன் மயில் வாகனத்துல மயில் வாகனத்துல போறான், மயில் வாகனத்துல பறக்கம்பா. அடுத்து எங்க மாமா இருக்காரே தாய் மாமா, அப்ப நாராயணன் கருட மாதிரி ஏறி போறான். சரி ஆனா காளி இருக்கால, காளி அவ சிங்க வாகனத்துல ஏறி போறான். இந்த மூதேவி இருக்கால, ஆமா அவ கழுத வாகனத்துல அவ வாட்டு போற கழுத வாகனத்துல. அது பாத்தியோ? ஆமோ ஏகப்பட்ட பரப்பு. ஆமோ ஆமையா. ஆனா மூத்த பிள்ளைனா எனக்கு மட்டும் இப்படி பெருச்சாலி வாகனத்தை கொடுக்கலாமா? தலைமகனா பிறக்கலாம். தலைமகனா பிறந்த எனக்கு பெருச்சாலி வாகனத்தை தரலாமா? என்ன பிறந்தேன்? சரி நானும் பிறந்தேன். சரி பூமிக்கு பாரமா. என்னை பெத்த வயசுல பிறந்தே கட்டணும், கட்டிடலாமையா. சரி
இப்படி பகவான் போய் ஒளித்திருக்க அரக்க பின்னாடியே வாரான். அந்த நந்தவன தோட்டத்துக்கு வாசல் ஒண்ணுதான். அப்போ பகவான் உள்ள போன பகவான் வெளியே வரணும், இந்த வாசல் வழித்தான் வரணும் என்று சொல்லி அந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கான். அப்போ பகவானை எப்படி தேடுகிறான்? கொப்பு கொப்பா கிழக்கலையா தேடி பார்த்தாரக்கே, தேடி பார்த்தானரக்கள், தேடி பார்த்தாரக்கே, தேடி பார்த்தானரக்கள். அந்த குருபரனை காணாமலே வாடி நின்றானரக்கள், அந்த குருபரனை காணாமலே வாடி நின்றானரக்கள். கிழக்கலையா தேடி பார்த்தாரக்கே, தேடி பார்த்தானரக்கள், காணாமலே வாடி விட்டாரக்கே. அந்த வேறு போன இடங்கள் எல்லாம் தேடி பார்த்தாரக்கே, தேடி பார்த்தானரக்கள், அவன் தேடி பார்த்தாரக்கே, தேடி பார்த்தானரக்கள். அந்த விமலனையும் காணாமலே வாடி நின்றானரக்கள், அந்த விமலனையும் காணாமலே வாடி நின்றானரக்கள். தேடி பார்த்தானரக்கள், விமலனையும் காணாமலே வாடி விட்டானரக்கே. இப்படி பகவான் போய் ஒளித்திருக்க அந்த ஆதிவெள்ளி கைலாசத்துல ஆண்டவன் இல்லாத பகவான் கைலாசமே அருளடைஞ்சு போச்சு. ஆமா ஆமா, ஈஸ்வரன் இல்லாத கைலாசம் இருளடைஞ்சு கிடக்குமா? பார்வதி நினைக்கா, என்ன நினைக்கிறா? 8 நாளா அந்த பகவான் போனாரு, உமையவளே இன்னும் வீட்டுக்கார காணலையே. அவளும் தேடிக்கிட்டே தான் இருக்கா. பொண்டாட்டி தேடுவாள்ல, தேடுதானே தெரியல. சரி சரி, அப்படி தேடி கொண்டு இருக்கிற போது தேடிக்கிட்டு இருக்கும் வேளையில, அதாவது கட்டின மனைவிக்கு புகுந்த வீட்டுல கஷ்டம் ஒண்ணுன்னா பிறந்த வீட்டை நினைப்பா. ஆமா, பிறந்த வீட்டுல யாரு நினைப்பா? கூட பிறந்த அண்ணனை நினைப்பா. அப்பாவை நினைச்சான்னு சொன்னா ஆமா, போன குடும்பம் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்லுவோம். சரி, அதே அம்மாவை நினைச்சான்னு சொன்னா என்னவா வீட்டுல கூட உனக்கு வாழ தெரியலையே தாயின்னு பிரண்டை கட்டி அடிப்பான். சரி, ஆமா, இதே அண்ணனை நினைச்சோம்னு சொன்னா ஆமா, நீ இருமா நான் வந்து பாத்துக்கிட்டேன் மச்சான்ட்ட என்னன்னு கேட்கேன். சரி, அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளு அண்ணன் மட்டும்தான். அவன் நல்லவா, குடும்பத்துல ஒரு உள்ளவா. சரி, அவன் நினைச்சிருக்கான். ஏன் மண்டாட்டி அப்படி இல்லையா? நீ தேங்காய் எடுத்துக்க. என் தம்பி நினைக்க குழந்தை நினைக்க அவளா மனைவி அப்படிலாம் இருக்கணும். அப்படி கூட அம்மா ஊட்டி பின்னால. அப்ப அண்ணனை நினைத்து உருகி உருகி அழுகிறாள். உருகி அழுகிறாள். பார்வதி அழுத கண்ணீரானது பார் கடலே விழுந்தது. எப்படி அம்மா எப்படி எல்லாம் அழுது புலம்புகிறாள். எப்படி அம்மா அழுது புலம்புகிறாள். பள்ளி நல்ல மரவதியிலே கரும்பொன்னா வளர்ந்த மாவா வளர்ந்த கஷ்டத்துக்கும் ஆளானே அந்த வெளி நல்ல நிழலதி அந்த வெம்பலனு பொட்டலி நானும் வேம்பா வளர்ந்த மாவாளோ இப்படி வேதனைக்கும் ஆளானே அண்ணா அண்ணா கோபாலா என்று முத்து முத்த கண்ணீரை என்று முத்து முத்த கண்ணீரை அவ முகமெல்லாம் வடிக்காலே முத்து முத்த கண்ணீரை முத்து முத்த கண்ணீரை முகமெல்லாம் வடிக்க கோபாலா அந்த கள்ளி மரவுல கருங்கல்லு சோலையில நான் கரும்பா வளர்ந்தம்மாவா இவா கஷ்டத்துக்கும் ஆளானே வேலி நிழலில அந்த வெம்பலனு பொட்டலில நான் வேம்பா வளர்ந்தம்மாவா இப்படி வேதனைக்கும் ஆளானே உன் கூட பிறக்கணுமா நான் கூட்டுப்பால் உண்ணணுமா ஒன்னா பிறக்கணுமா ஒரு தாய்ப்பால் அருந்தனுமா பார்வதியானவள் அழுது புலம்புகிறாள். அண்ணனை நினைத்து உருகி அழுதுகிறார். பார்வதி அழுத கண்ணீர் திருப்பார் கடலதிலே போய் விழுந்தது. கடலதிலே சென்று விழுகிறது. அப்பந்தான் நினைத்தார் எம் பெருமாள் கோபால கண்ணன். என்ன நினைக்கிறார்கள் அம்மா? தம்ம தங்கைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல. ஆமா, நம்ம தங்கைக்கு ஏதோ ஆபத்து என்று சொல்லி எம் பெருமாள் என்ன செய்கிறார்? ஆதிவள்ளி கைலாசத்திற்கே வருகிறார். சரி, தங்கை பார்வதியே, அம்மா பார்வதி, என்னை அழைத்த விவரம் என்ன? என்னை தேடிய தவிப்பு என்ன என்று சொல்லி எம் பெருமாள் கோபால கண்ணன் கேட்கும் போது பார்வதியிடம் கேட்கிறார். பார்வதி என்ன சொல்லுகிறார்? சொல்லுகிறார், ஒரு அரக்கனுக்கு வரம் கொடுக்க சொன்னேன். ஆமா,
பகவான. பகவானும் வரம் கொடுத்து விட்டு அரக்கனுக்கு பயந்து ஓடிவிட்டார். ஓடுகிறார. அரணார் இல்ல கைலாசம், இங்க அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லி பார்வதி சொன்னபோது பகவான் இல்லாத கைலாசம் பாலடைஞ்சு கிடக்கு அண்ணா. ஆமா சரி என்று பார்வதி அழுது புலம்புகிறாள். அழுமானி அந்த அரக்கனை கொண்டு நீங்கள் அத்தானை மீட்டு வர வேண்டும் சரி என்று பார்வதி சொல்லும்போது எம்பெருமாள் கோபால கண்ணன் என்னம்மா சொல்லுகின்றா பகவானை தேடி வருகிறார். நந்தவன தோட்டத்திலே வந்தல்லவா பகவானை தேடி பார்க்காரு, காணும். ஆமா பகவானை காணும். நந்தவன தோட்டத்துக்குள்ள அதரி மலத்திர இருக்காரு. சரி அப்ப பகவானை காணும் என்று சொல்லி பகவான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொப்பு மட்டும் லைட்டா அசைது. அப்போ பகவான் உள்ளதான் இருக்காரு. சரி அத்தாங்காரு. ஆமா அத்தான்னு கூப்பிட்டா வரமாட்டாரு. என்ன காரணம்னு கேட்கணும். ஏன்னா வல்லரக்க வெளியில நின்று அத்தான்னு கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி பகவான் உள்ளே இருக்காரு. அப்போ அவருடைய லீலைகளை எல்லாம் சொன்னா, ஆமா லீலைகளை ஏன் தெரியுமாமா சொல்லுதாங்க. ஏன் சொல்லணும்? ஒருத்தர் நமக்கு பயந்து உள்ள இருக்கும் போது ஒண்ணு அவங்கள புகழ்த்தி பேசணும் இல்ல தாழ்த்தி பேசணும். சரி புகழ்த்தி பேசணும்னு சொன்னா சந்தோஷப்பட்டு வெளியே வருவாங்க. ஆமா தாழ்த்தி பேசணும்னு சொன்னா நம்மளை ஏன்டா இப்படி சொல்லுதான்னு கஷ்டப்பட்டு வெளியே வருவாங்க. அப்போ அவர்கள் லீலையை சொன்னோம்னு சொன்னா பகவான் எப்படினாலும் வெளியே வந்துதான் தீரணும்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லி என்னமா செய்கிறார்கள். அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானமில்லையா, மானமில்லையா, ரோசமில்லையா, ரோசமில்லையா, அதலி மூட்டில் ஒளிந்திருப்பது வெக்கமில்லையா, அதலி மூட்டில் ஒளிந்திருப்பது வெக்கமில்லையா, அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானமில்லையோ, மானமில்லையா, அரளிகளே ஒளிந்திருப்பது வெக்கமில்லையா, பிட்டுக்கு மண் சுமந்தது மானமில்லையா, மானமில்லையா, உமக்கு ரோசமில்லையா, ரோசமில்லையா, பெரும்பாலே அடிகள் பட்டது வெக்கமில்லையா, பெரும்பாலே அடிகள் பட்டது வெக்கமில்லையா, பிட்டுக்கு மண் சுமந்தது ரோசமில்லையோ, மானமில்லையா, பெரும்பாலே அடியும் பட்டது வெக்கமில்லையா, மதுரையில மண் சுமந்தது மானமில்லையா, மானமில்லையா, ரோசமில்லையா, ரோசமில்லையா, மதுரை பாண்டியன் கையால் அடிகள் பட்டது வெக்கமில்லையா, மதுரை பாண்டியன் கையால் அடிகள் பட்டதும் வெக்கமில்லையா, மதுரையில கொடுத்தது மானமில்லையோ, மானமில்லையோ, பாண்டியன் கையால் அடிகள் பட்டது வெக்கமில்லையோ, அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானமில்லையா, மானமில்லையா, இந்த அதலி மூட்டில் ஒளிந்திருப்பது உமக்கு வெக்கமில்லையா, வெக்கமில்லையா பகவானே, மதுரையில மண் சுமந்தது மானமில்லையா, மானமில்லையா, மதுரை பாண்டியன் கையால் அடிய பட்டியரு உமக்கு வெக்கமில்லையா, உனக்கு வெக்கமில்லையா, ஏசுதாரு உனக்கு வெக்கமில்லையாப்பா. அது மட்டுமா என்ன திருவண்ணாமலையில ஒரு வண்ணார் பெண்ணோட போய் கழுத பத்தி இல்லையா, கழுத பத்தும் போது ஐயோ அதையால ஒரு போடு போட்டுச்சு. சரி அது உமக்கு ஞாபகம் அதை ஐயா கேட்க ரோசம் கட்ட மனுஷன். சரி பத்தி இருக்கு அப்படின்னு இருந்து வெளியே இருந்து சொல்லும் போது உனக்கு வெளியே வரும். சரி வாரமா வச்சுக்கணும். அம்மோ பகவான் உள்ள இருந்து பாக்காரு. சரி நம்மளுடைய லீலைகள்லாம் சொல்லுவது லீலைகள்லாம் நம்மளை பத்தி எல்லா லீலைகளும் தெரியணும்னு சொன்னா நம்ம அத்தானை தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் பெருமாளுக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப வெளியே நிக்கிறதோ என் பெருமாள் என்று சொல்லி சரி அதலை மூட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே வந்து பார்க்கும்போது என் பெருமாள் பார்க்கும் போது என்னமா சொல்லுகின்றார். அரக்கனுக்கு பயந்து இப்படி அதலி மூட்டில வந்து ஒளிந்திருக்கு. ஒளிஞ்சிருக்கீல அரக்கனை கொல்ல வேணும். சரி அப்பதான் நான் கைலாசத்துக்கு வர முடியும். ஆமா நான் திருப்பியும் தங்கச்சி பார்வதி கூட வந்து வாழணும்னு சொன்னா சரி அரக்கனை கொல்லணும். அரக்கனை கொண்டியால மட்டும்தான் நான் கைலாசத்துல வந்து வாழ முடியும். அப்பதான் பார்த்தார் என் பெருமாள். என்ன சொல்லுகின்றார். நான் அரக்கனை கொல்லணும்னா என் ஆடு மாடுகளெல்லாம் நீங்க தான் வைக்கணும். எப்பா ஆடு மாட பத்த முடியாது நம்மளால. அப்ப எனக்கும் அரக்கனை கொல்ல முடியாது. ஆடு மாட மட்டும் மேய்க்க சொல்லாது. அப்படி சொல்றேன். ஆகாது என் குடும்பத்துக்கு ஆகாது. அப்ப ஓம்பாடு அரக்கமாடு நாம் போற வைகுண்டம். சரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ என் பெருமாள் ஆடுகளையும் மாடுகளையும் சரி பகவானிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஐயா பகவானே என்ன நீங்க ஆடு மாடு மேய்க்கணும்னு சொன்னா சரி நீங்க எம்காமும் படிக்க வேண்டாம் எம்பிலும் படிக்க வேண்டாம். பை பை
இந்த 2 வார்த்தை படிச்சா போதும். அப்படிலாம் முடியாது. சரி. நான் எப்படி சீங்குழல் புல்லாங்குழல் வாசிக்கிறேனோ சீங்குழல் புல்லாங்குழல். சரி. அப்படி 5 சுரமும் 7 சுரமும் பொத்தி வாசிக்கணும். சரி. அப்பதான் நிக்கும். அப்பனா தான் நிக்குமா அந்த ஆடு மாடு? ஆடு மாடு பசுக்கள். சரி. பொம்மை மாதிரி சும்மா இப்படி போனா நிக்காது. ஓ நிக்காதா? சரி. அப்படி என்று சொல்லி சொல்லி எம் பெருமாள் ஆடுகளையும் மாடுகளையும் பகவானிடத்திலே ஒப்படைத்து விட்டு அரக்கனை கொல்லணும். கொல்லணும்னு சொல்லி இப்படியே போனா முடியுமா? முடியாது. பெண் அவதாரம் எடுக்கணும். பெண் அவதாரம் என்று சொன்னால் மோகினி அவதாரம். மோகினி அவதாரம் அல்லவா? 10 பெண்ணால கெட்டவங்க ரொம்ப பேர் உண்டு. ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால கெட்டது அண்ணும் இல்ல இன்னும். ஆமா, அண்ணாலும் கிடையாது இன்னாலும் கிடையாது. இந்திரன் கெட்டது யாரால? பெண்ணால. சந்திரன் கெட்டது அது பெண்ணால. வாலி கெட்டது பெண்ணால. நம்ம ராவணன் கெட்டது பெண்ணால. இந்த குடத்துக்கரை கெட்டது பெண்ணால. கெட போறது. சரிதான்யா, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு லாஸ்ட் மனுஷனை கடிக்கு. வீட்டுக்குள்ள வரணும்ல. சரி. இருந்து எப்படினாலும் அதான்யா உண்மை. நான் ஆனதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதானே. என்னை ஆக்குனது யாரு? எங்க ஆத்தா. பாத ஆஸ்பத்திரியில அதுக்கு ஆத்து போட்டேன். சரி. என்னை அழிப்பது யாரு? என் வீட்டம்மா. கிடையாது. சரி. அது முடியுமா? முடியாதுல்ல. அழிப்பது யமன். சரி. ஆமா. அப்போ பெண் அவதாரம் மோகினி அவதாரம் எடுக்கணும். மோகினி அவதாரம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எம் பெருமாள் எப்படி எடுக்கிறார்? எப்படி அம்மா எடுக்கிறார் கேட்டுக்கங்கம்மா. பாடகம் தண்டை கொலுசு ஈடு உண்டு மாப்போதிசு. பாடக தண்டை கொலுசு ஈடு உண்டு மாப்போதிசு. ஈடு உண்டு மாப்போதிசு. ஈடு உண்டு மாப்போதிசு. 10 மாச தங்க ஒட்டி ஆடம்மா ஒட்டி ஆடம்மா. அவரை பார்க்க 10,000 வேணுமா? அவரை பார்க்க 10,000 வேணுமா? 10 மாச தங்க ஒட்டி ஆடம்மா. ஒட்டி ஆடம்மா. அவளை பார்க்க 10,000 வேணுமோ? தங்கத்தினால் செய்த மணி தாழ்வேடமா பவளக்கல்லாம். தாழ்வேடமா பவளக்கல்லாம். தாழ்வேடமா ஜவப்பு கல்லாம். தாழ்வேடமா சிவப்பு கல்லாம். தங்க நல்ல வளையலை தான் மாட்டினாள். மாட்டினாள். அவரேக்கினாலே டோலா கொன்றை மாட்டினாள். அவரேக்கினாலே டோலாக்கையும் மாட்டினாள். அது தங்க ஒட்டி ஆடம்மா. ஒட்டி ஆடம்மா. பார்க்க 10,000 வேணுமோ? 3000 பொன் பெருமாள் மூக்கூத்தி அம்பச்சேக்கல்லாம். 3000 பொன் பெருமா மூக்கெத்தி அம்பச்சேக்கல்லாம். மூக்கூத்தி அம்பச்சேக்கல்லாம். மூக்கெத்தி அம்பச்சேக்கல்லாம். மூக்கில மூக்கிட்டொரு மேசரி. மேசரி அவளுக்கு பிள்ளாக்கு ஒரு வீசரி. அவளுக்கு பிள்ளாக்கு ஒரு வீசரி. மூக்கல மூக்கிதொரு மேசரி. அழுகி பீலாக்கி ஒரு வீசரி. பார்த்தவர் மனம் பரவசப்பட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட. பார்த்தவர் மன பரமத்தை பண்ண கேட்பவர் மன நின்று புகழ். கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்கிட. கேட்பவர் மன நின்று புகழ்ந்திட. காசினியோ புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா. அவ இருகரையில தங்க சருக வேலையா. இருகரையில தங்க சருக வேலையா. சேலையா காசில புகழும் பட்டு சேலையா. பட்டு சேலையா. அவ இருகரையில தங்க சருக வேலையோ. எம்பெருமாள் கோபால கண்ணன். பெருமாள் கோபால கண்ணன் பெண் அவதாரம் மோகினி அவதாரம். ஆமா, பெண் அவதாரம் எடுத்தார். அது மோகினி அவதாரம் எடுக்கிறார். ஒரு பெண்ணா இருந்தா சரி ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஆமா, ஆள் மட்டும் இருந்தாலும் அழகா இருக்காது. ஆடை மட்டும் நல்லா போட்டாலும் போதாது. ஆமா ஆமா, முகத்தினுடைய அழகு வேணும், அவள் ஆடையுடைய அழகு வேணும் தாய். சரி. ஒரு பெண்ணா இருந்தான்னு சொன்னா என்ன அப்படி இருக்கணும். புன்னகையும் வேணும் பொன்னகையும் வேணும். ஆமா, புன்னகைன்னு சொன்னா சிரிப்பு 515 பல்லே காமிக்கணும். லைட்டா உதடு தொட்டும் தொடாமலும் சிரிக்கணும். ஆமா, நகையும் அப்படித்தான். எப்படி இவ்வளவு போட்டாலும் சரி இவ்வளவு போட்டாலும் சரி சரி அது கொஞ்சம் போல கடக்கணுமா. ஆமா ஆமா, புன்னகையும் வேணும் பொன்னகையும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி எம் பெருமாள். ஆமா ஆமா ஆமா, மண்ணுக்கு பூச பூச அழகு, பெண்ணுக்கு போட போட அழகு. நகை
மண்ணுக்கு பாட்டு பாரு. சரி. மண்ணுக்கு பூசி பாரு. சரி. பொண்ணுக்கு பாட்டு பாரு. பாட்டு பாரு. சரி. நகைய. சரி. என் பெருமாள் சரி அந்த காலத்து நகைகளை எல்லாம் போட்டு நகை நட்டுகளை இணைந்து விட்டு அரக்கன் இருக்கும் இடத்துக்கு வாராரு. சரி. அப்பதான் பாக்க இந்த காட்டுக்குள்ள இவ ஒத்தையில போறாள. ஐயோ இவ யாரா இருக்கும்? அவள் யாரா இருக்கும் அங்க போறவள் என்று சொல்லி அடியே பெண்ணே பெண்ணே இருட்டு 8 மணி இருக்கும் அடி அம்மா அம்மா இந்த இளந்த முள்ளு காட்டுக்குள்ள ஒண்டி ஒருத்தியா போறியடி. நீ ஒண்டி ஒருத்தியா போறிய கூட நான் வரவா கூட நான் வரவா அம்மா ஒரு பெண்ணு போறாள அவளை பார்த்து இப்படி கேட்கான். சரி சண்டால வல்லறக்கேன் சரி என்று கேட்டபோது கேட்கும் போது இந்த அரக்கனுக்கு இவ பெண்ணுன்னு தான் தெரியும். என் பெருமாள் என்று தெரியாது. ஆமா மங்கை என்றுதான் தெரியும், மாய கண்ணன் என்று தெரியாதல்லவா? தெரியாதம்மா என்று சொல்லி பெண்ணு சொல்லுறா. என்ன சொல்லுகிறா? நான் பிறந்ததும் மலையாளம். எம்மா என்ன நீ யாருமா? யாரு காட்டுக்குள்ள வரைய ஆள் இல்லாத காட்டுக்குள்ள யாரு? எங்க இருந்து இங்க வர, இங்க இருந்து எங்க போற? நான் ஊரு மலையாளம். சரி. எங்க அப்பா பேரு மலையரசி, அம்மா பேரு மலையரசி. மலையரசி எங்க அம்மா பேரு. நாங்க அக்கா தங்கச்சி 8 பேரு. சரி. அவதரிச்சோம் கேரளாவில். 8 பேருக்கு முடிஞ்சிட்டா முடியலையா? எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. நல்லா இருக்கும். யார் யாருன்னு சொல்லுங்க. அந்த குடும்பம் கேட்டி என்னையா மூத்தவ இருக்கல்ல? எங்களுக்கு மூத்தவ யாரு? காந்திமதி. மூத்தவ காசி விசாலாச்சா இருக்கா. ஒருத்தி மதுரையில மீனாட்சா இருக்கா. அவன் மீனாட்சி உங்கக்கலா. ஒருத்தி காஞ்சியில கருமாரியா இருக்கா. சரிதான். ஒருத்தி குற்றாலத்துல குலைவாய்மொழி அம்மாளா இருக்கா. குற்றாலத்துல குரங்க. ஒருத்தி பாவனாசத்துல பாவனாச ஈஸ்வரியோடு உலகாண்ட ஈஸ்வரியாக இருக்கா. உலகாண்ட ஈஸ்வரியா இருக்கா. ஒருத்தி நெல்லையில நெல்லை காந்திமதியாக இருக்கா. ஒருத்தி நெல்லையில காந்திமதியா இருக்கா. நெல்லையப்பரோட இருக்கா. சுவாடியா இருக்கா. ஒருத்தி சங்கரங்கோயில ஆவடச்சி சங்கர ஆவடச்சா இருக்கா. அவட கோமதி அம்மையா இருக்கா. ஒருத்தி சாத்தூர்ல சாத்தூர் மாரியாக இருக்கா. அவ வேறயா. ஒருத்தி குலசையில முத்தாரம்மனாக இருக்கா. நீ எங்க இருக்கப்போ? இவதான் 8வது பிறந்தவங்க. நான் தான் 8வது பிறந்தேன். எங்க இருக்கம்னு கேளு. நீ அழகா இருக்கியம்மா. நான் எங்க இருக்கம்னு கேளு. மதுரையில கட்டி கொடுத்தார சொக்க. சரி. மீனாட்சி முத தேரம். ஆமா. நான் மீனாட்சி கூட போனேன் 2ஆம் தேரமா. சரி. ஐயோ அந்த கதையேன் கேட்க. உன்னை அந்த முண்டக்கண்ணே கட்டிக்கிட்டாரா வச்சுக்கிட்டாரா? வச்சுக்கிட்டாரு. கெட்டிக்கிட்டாரியா? கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டாரு. கெட்டிக்கிட்டாரியா? மதுரை சொக்கனுக்கு 2ஆம் தரம் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனேன். மீனாட்சி முத தேரம், நான் 2ஆம் தேரம். சரி. நான் போனேனே. ஐயோ மீனாட்சி என்ன ஆராத்தி எடுக்க வருவான்னு பார்த்தா என்ன அவமானமா பேசுதா. அவமானத்தெல்லாம் தாங்க முடியலையே. மூத்த தரக்காரியோட முத தடவை சண்டை போட்டு மூத்தவளோட முதல் நாளே சண்டை போட்டு 2வது நாளையில கொழுந்தனோடு சண்டை போட்டு 2வது நாளையில கொழுந்தனோடு சண்டை போட்டு 3வது நாளையில முத்தமெல்லாம் பகையாச்சு. 3வது நாளையில முத்தமெல்லாம் பகையாச்சு. நானும் 4வது நாளையில நாத்தனாரோடு சண்டை போட்டு 4வது நாளையில நாத்தனாவோடு சண்டை போட்டு நானும் 5வது நாளையில அத்தானோடு சண்டை போட்டு 5வது நாளையில எங்க அத்தானோடு சண்டை போட்டு நானும் 6வது நாளையில அத்தையோடு சண்டை போட்டு 6வது நாளையில எங்க அத்தையோடு சண்டை போட்டு நானும் 7வது நாளையில இளைய கொழுந்தங்கோட சண்டை போட்டு 7வது நாளையில இளைய கொழுந்தனோடு சண்டை போட்டு 8வது நாளையில 8வது நாளையிலே எதிர்த்த வீடு பகையானே பகையானே எதிர்த்த வீடு பகையானே பகையானே 8வது நாளையில மதுரையில வாக்கப்பட்டு எப்பா என் புருஷன் கூட 8 நாள் வாழ்ந்தேன். ஆமா எம்மா நீ கொடுத்து வச்ச புண்ணியவதிமா. என்ன புருஷன் கூட 8 நாள் வாழ்ந்திருக்கல. 8 நாள் வாழ்ந்திருக்கேன். கோயில் கட்டி கும்பிடணும். 8வது நாளையில எதிர்த்த வீடெல்லாம் பகச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், வழிய விடணும். எம்மா என்ன இப்போ ஒண்ணும் கெட்டு போல. என்ன நீ என் கூட வா. உனக்கு மூத்த தரக்காரி இருப்பாள. எம்மா நீ அவளை பத்தி கவலைப்படாத. நீ அவ தூங்கும் போது அவ தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டு போடுதேன். ஆத்துல ஆத்துட்டு வந்துருதேன். ஆமா நீ என் கூட வா. சரி சரி.
அப்ப உன்னோடு வரணும் என்று சொன்னால் வரணும்னு சொன்னா திருப்பார் கடலிலே சென்று மூத்ததாரகுடி போக மாட்டேன். ஆமா அவ கூட போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் வேணும். ஆமா எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தேன்னு சொன்னா இப்பவே நான் உன் கூட வரணும் என்று சொல்லி ஆமோ அம்மையா திருப்பார் கடலிலே வந்து சரி 10 முங்கு முங்கி ஆமோ அம்மையா அவனுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து சரி அரக்கன் சிரசத்திலே தொட்டான். ஆமா தொண்டையே தெரிக்குது. அரக்கன் தலை திறக்க அந்தர கன்னிமார் குலவை போட எம் பெருமாள் அத்தானை தேடி வருகிறார். அத்தான் ஆலமலை வேர்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப கொன்ற கோலத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எம் பெருமாள் கொன்ற கோலத்தை எடுக்கும் போது பகவானும் ஆசை பொறுக்காமல் கட்டிப்பிடிக்க அவர் விந்தானது ஒழுகி வர என் ஐயனாக கற்கு வேலையன் எப்படி வந்து பிறந்தார் தெரியுமா? பங்குனி மாதம் பொதனது உத்திரம் பவரம கடசிமி கடக லக்கணத்தில் இந்திதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சாமி கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார். அந்த ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றார். ஐயன் வந்து பிறந்த போது நாய்வனையும் நலமுடனே தான் பிறந்தே பங்கோனி மாசையிலே 18ஆம் தேதியிலே உத்திர நட்சத்திரத்தில் ஐயனாரும் தான் பிறந்தார். ஐயன் வந்து பிறந்தார் என்று போடுங்கம்மா ஒரு பொன்னாலே மணிக்கொலை இருக்கக்குட்டி மாரியம்மா மூன்று முகம் கொண்டவளே முப்புறத்தை காத்தவளே தாயான முப்பிடாதி தங்க சலம்பதியில பிறந்தவளே தாயான தங்கம்மா தாய கொலசையத்தான் ஆண்டவளே கோவக்காரி முத்தாரம்மா உச்சி கண்ணில் பிறந்த பிள்ளை தாய உச்சினி மகாலே அக்கா தங்க 8 பேரும் தாய ஆதாளி போடுவாளா வீரப்பல்லா விசடையா ஆதலுக்கு விரித்தாடும் தலைமுடியா அப்போ சடையழகி அம்பிகைய மாரியம்மா தாய அங்கார கோவக்காரி வெப்பிலைய கையிலெடுப்பார் வேண்டும் மக்களுக்கு வரம் கொடுப்பார் தாய கப்பரைய கையிலெடுப்பார் மக்களுக்கு வரம் கொடுப்பார் மூன்று முகம் கொண்டவளா முப்புறத்தை காத்தவளே தாயான முப்பிடாதி தாய மாறி மாறி பிறந்தவளே தாய மாரியம்மா செல்ல பிள்ளையார் குலமதியில மக்களோட கோட்டைக்குள்ள வாராளே மகாலே போடுங்கம்மா ஒரு குலவை பொன்னாலே மணிக்குலவை கொட்டு மேல முழக்கத்தோடு ஆத்தாளுக்கு குலவையிட்டும் சத்தத்தோடு வாராளே முப்பிடாதி உனக்கு பச்சைப்பட்டு பவளப்பட்டு பார்வதிக்கும் ஏத்தப்பட்டு மூன்று மகா மண்டவளே முப்புறத்தை காத்தவளே தாயானே முப்பிடாதி அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் ஆடுவாளா அட்டகாளி 8 பேரும் வாராளே தாய தங்க சலம்பதியில பிறந்தவளே தாயான தங்கம்மா உச்சி கண்ணி
பச்சை பெண்ணா வந்தவளே அந்த கங்கையாத்தா தண்ணிக்குள்ள கன்னி பெண்ணா வந்தவளே கங்கையாத்தா தண்ணிக்குள்ள வந்தவளே கொட்டு மேல முழக்கத்தோடு கொலவையிடும் சத்தத்தோடு மாறி மாறி பிறந்தவளே தாயான மாரியம்மா உனக்கு வீரப்பல்லாம் விரிசடையா மாரியம்மா தாடும் தள்ள முடியா முப்பிடாதி புனல்ல சடையழகிய அவ மாறி மாறி பிறந்தவளா அம்பிகையே மாரியம்மா உனக்கு நாகம் வந்து கொடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட மாறி மாறி பிறந்தவளே தாயான மாரியம்மா உனக்கு வீரப்பல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா ஹரிராமே தங்கையம்மா மஞ்ச நல்ல புடவக்காரி மாயனுக்கும் தங்கையம்மா உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சியினி மகாலே மூன்று முகம் கொண்டவளே புறத்தை காத்தவளே தாயான முப்பிடாதே தன்னதிலே தாயே இருக்க குடியினிலே மாறி மாறி பிறந்ததாலே உனக்கு மாரியம்மா ஒரு வயறு ஆங்காரி ஓங்காரி ஆத்தா 1008 சொர்பக்காரி உனக்கு வேம்பு பிறந்த இடம் அந்த விஜயநகர் பட்டணமா தாயே வேம்பிலையும் கொலுவிருப்பா ஓ விளையாட்ட யார் அறிவா தாயே உடுக்கெடுப்பா பெரம்பெடுப்பா உண்மை குறி சொல்லிடுவா உனக்கு கொட்டு மேல முழக்கத்தோடு ஆண்களுக்கு கொலவையிட்டும் சத்தத்தோடு வாக்கு சொல்லி வாராளே வடிவழகி முத்தாரம்மா கோகாரி முத்தாரம்மா சொல்லி வர்றோம் கொடுப்பாளோ ஆடுவாளோ ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்தியை ஆண்டராமா சீதையோட மனவாளா ஹரிராமா ஸ்ரீராமா மஞ்ச நல்ல புடவக்காரி மனசுபுரத்து காளியம்மா பரசயத்தான் ஆண்டவரே கோவக்காரி முத்தாரம்மா பச்சைப்பட்டு பவளப்பட்டு பார்வதிக்கும் ஏத்தப்பட்டு பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வர்றோம் கொடுப்பாளோ மதலை இல்லா மக்களுக்கு மதலை வர்றோம் கொடுப்பா சொல்லி வர்றோம் கொடுப்பாளோ சொப்பனத்தில் ஆடுவாளோ ஊரு எல்லாம் உண்மையரோ தாய உலகமெல்லாம் உண்புகளோ நாடு எல்லாம் உண்மையரோ நாயகியே மாரியம்மா நகரம் எல்லாம் உண்புகளோ கப்பறைய கையிலெடுப்பா கேட்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா உடுக்கெடுப்பா பரம்பெடுப்பா ஆத்தா உண்மை குறி சொல்லிடுவா வேப்பிலைய கையிலெடுப்பா ஆத்தா வேண்டு வர்றோம் தான் கொடுப்பா வெள்ளி நல்ல பரம்பெடுத்து விளையாடி வாராளே தங்க நல்ல பரம்பெடுத்து தரணியில ஆடுவாளா வைரவனை காவல் வைத்து வாராளே மாரியம்மா குள்ள நரி குலவ போட
பச்சைப்பட்டு பச்சைப்பட்டு பவளப்பட்டு பார்வதிக்கும் ஏத்தப்பட்டு அவன் வெள்ளி செவ்வாய் வரதக்காரி வேப்பிலைக்கும் சொந்தக்காரி அவன் வேப்பிலைய கையில் எடுப்பா வேண்டு வரோம் தான் கொடுப்பா மாறி மாறி பிறந்தாளே என் தாயாகப்பட்ட மாறி இந்த செல்ல பிள்ளையார் குளமதியிலே என் தாயாகப்பட்ட மாரியம்மா முப்படாதி உச்சி கண்ணில் பிறந்தாளே என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளி ஆதாளி போட்டு எப்படி வாரா தெரியுமா எப்படி அம்மா வருகிறா ஊரு எல்லாம் உன் பெயரா உலகமெல்லாம் சின்ன பெண்ணா வந்தவளே உச்சி கண்ணில் பிறந்தவளா உச்சியினி மாகாளி உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சியினி மாகாளே தாய சாந்தொழுக பிணியொழுக சக்தி கொண்ட மாரியம்மா சந்தனங்கள் வேத்தொழுக ஆங்காரி ஓங்காரி மாரியம்மா ஆயிரத்தெட்டு சொர்வகாரி உனக்கு நாகம் வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு கப்பறைய கையிலெடுப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பா வாக்கு சொன்னா தப்பாது முத்தாரம்மா வரம் கொடுத்தா பொய்யாது தப்பாது உனக்கு வேலை நல்ல வேலையம்மா விளையாடும் நேரமம்மா அப்பு நல்ல சடையழகி போடுங்கம்மா ஒரு மாறிக்கிட்டா பொன்னாலே மணிக்கொலவே போடுங்கம்மா அம்மன் வருவத பாருங்கம்மா அம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருவத பாருங்கம்மா ஆடி வருகிற மாரியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ சிங்க வரத பாருங்கம்மா சிங்கம் சீரி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா அந்த சிங்கம் மேல வர முப்போடாதுக்கு சிரி பலகையும் பாருங்கம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி 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 ஆலேலோ வாராளங்காளி வாராளம்மா வடக்கருந்துமே வாராளாம் வடக்கருந்துமே வாரி வடக்கருந்துமே வாராளாம் அவ இந்த நிலவுக்கும் சந்தன பொட்டுக்கும் இப்ப வருவாளா மாரியம்மா லங்குமி ஆலேலங்குமி ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி 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 ஆலேலோ மாறி மாறி பிறந்தவளாம் தாயான மாரியம்மா மாறி பிறந்தவள தாயான மாரியம்மா அந்த கொலசையத்தான் ஆண்டவளே கோவக்காரி முப்பிடாது கொலசையத்தான் ஆண்டவள கோவக்காரி முப்பிடாது போடுங்கம்மா ஒரு கொலவை போடுங்கம்மா ஒரு கொலவை மாரியம்மா மாரியம்மா பொன்னான மணி கொலவை பொன்னான மணி கோலவை போடுங்கம்மா ஒரு கொலவை போடுங்கம்மா ஒரு கொலவை ஒரு கொலவை பொன்னான மணி கொலவை பொன்னான மணி கொலவை அப்போ நல்ல சடையழகி ஆங்கார கோவக்காரி அப்போ நல்ல சடையழகி ஆங்கார கோவக்காரி சிவப்பு நல்ல சேலக்காரி ஸ்ரீராமன் தங்கைய
வீரப்பல்லாம் விரிசடையா உனக்கு விரித்தாடும் தலைமுடியா வாங்காரி ஓங்காரி தாயே 1008 அவ சொல்லி வரம் கொடுப்பாளா சொல்லி நல்ல கொடுப்பாளா ஏ சொப்பனத்தில் ஆடுவாளா சொப்பனத்தில் ஆடுவா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொல்லி நல்ல வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா சொப்பனத்தில் ஆடுவாளா சொப்பனத்தில் ஆடுவாளா தாயே வீரப்பல்லாம் விரிசடையா வீரப்பல்லாம் விரிசடையா உனக்கு விரித்தாடும் தலைமுடியா தாயே அப்போ நல்ல சடையழகி ஹரிராமே தங்கையம்மா தாயே மாறி மாறி பிறந்தவளே மாறி மாறி பிறந்தவளே தாயான மாரியம்மா தாயே ஆங்காரி ஓங்காரி 1008 சொருவக்காரி உனக்கு நாம வந்து கொடபிடிக்க அங்களுக்கு நல்ல பாம்பு தாளாட்டு உனக்கு குள்ள நரி குலவ போடு என் கோவக்காரி வாராளே அந்த சித்தாத்தான் தண்ணியிலே தாயே சின்ன பெண்ணா வாராளே என் பொழப்பாரி தாயவளா என் கொலசை நகர் முத்தாரம்மா என் வாராளே முப்பீடாரி ஆண்டவன் உச்சி கண்ணில் வளர்ந்த பிள்ளை ஏ உச்சினி மகாளி ஏ மஞ்சமோ கத்தழகி ஆண்டா மருதாணி கையழகி உனக்கு பச்சைப்பட்டு பவளப்பட்டு ஏ பார்வதிக்கும் ஏத்தப்பட்டு தாயே சொல்லி வரோம் கொடுப்பாளா இந்த சொப்பனத்தில் ஆடுவாளா தாயே ஊரு எல்லாம் உண்மையாரோ உலகம் எல்லாம் உண்புகளோ நாடு எல்லாம் உண்மையாரோ ஏ நாயகியே மாரியம்மா இந்த நகரம் எல்லாம் உண்புகளோ ஏ பிள்ளை இல்லா மக்களுக்கு ஆண்டா பிள்ளை வரோம் கொடுப்பாளா முதலை இல்லா மக்களுக்கு ஏ முதலை வரம் கொடுப்பா ஆண்டா மகிடனையும் வதை முடித்து ஏ மாபூஷ போட்டவளா ஆண்டா சாகாத மகிடனுக்கு தாயே சாகு வரம் கொடுத்தவளா ஆண்டா வாசலுக்கு 2 பேரும் ஏ அடித்தானே கூடாரோ ஆண்டா வைரவனை காவல் வைத்து ஏ வாராளே முப்பிடாதி ஆண்டா அக்கா தங்க 8 பேரும் ஏ தங்க கோட்டை தானும் கட்டி இந்த தரணியில ஆண்டு வாரா பொண்ணு கோட்டை தானும் கட்டி இந்த பூவுலகை ஆண்டு வாரா வெள்ளி நல்ல பெரம்பெடுப்பா ஏ விளையாடி வாராளே தங்க நல்ல பெரம்பெடுப்பா ஏ தாயான மாரியம்மா இந்த தரணியில ஆடுவாளா உனக்கு சாந்தொலிக பிணியொலிக ஏ சக்தி கொண்ட மாறி உனக்கு சந்தனங்கள் வேத்தொலிக ஏ வாராளே ஏ வடிவழகி மாரியம்மா ஏ அப்பூ சடையழகி ஏ ஆங்கார ரூவக்காரி தாயே உடுக்கெடுப்பா பெரம்பெடுப்பா அவ உண்மை குறி சொல்லிடுவா உனக்கு வேலை நல்ல வேலையம்மா செல்ல பிள்ளையார் குளம் மதியிலே விளையாடும் நேரம் அம்மா ஏ ஓலை பூ சையல் போல ஆண்டவனுக்கு ஒரு பாகம் தலையழகா ஏ வாராளே மாரியம்மா அவ மஞ்ச மோகத்தழகி ஏ மாயனோட தங்கையம்மா அவ மையூருண்ட கண்ணழகி அவ சொல்லி வரோம் கொடுப்பாளா ஏ சொப்பனத்தில் ஆடுவாளா உனக்கு கப்பரை பிறந்தையாடோ ஆண்ட கைலாச பருவதமா ஏ கப்பரைய கையிலெடுப்பா கேட்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா உடுக்க பிறந்ததம்மா அந்த உத்திராஜ பூமியிலே உனக்கு உடுக்க பிறந்த போது தாய உண்மை சொல்ல பெண் பிறந்தாள் ஆத்தா உடுக்கெடுப்பா பரம்பெடுப்பா அவ உண்மை குறி சொல்லிடுவா ஏ சாகாத மகிடனுக்கு ஏ சாகு வரம் கொடுத்தவாளா அந்த மகிடனையும் வதை முடித்து ஏ மாபூஷ போட்டவாளா வீரப்பல்லா விரிசடையா அங்கனுக்கு விரித்தாடும்
வேலையம்மா விளையாடும் நேரமம்மா வேலையம்மா விளையாடு நேரமோ வீரப்பல்லாம் விரிசலையா தாயானே மாரியம்மா விரித்தாடும் தலைமுடியா ஊரு எல்லாம் உண்மையரா உண்மைடாதி உலகமெல்லாம் உண்புகளா உண்மையரா வாக்கு சொல்லி வாராளே வடிவழகி மாரியம்மா அவ பிள்ளை இல்ல மக்களுக்கு பிள்ளை வரும் கொடுத்தவளே சித்தாத்தா தண்ணீரே மாரியம்மா சின்ன பெண்ணா வந்தவளா சித்தாத்தா தண்ணீரிலே சின்ன பெண்ணா வந்தவளோ பாலாத்து தண்ணிக்குள்ள பச்சை பெண்ணா வந்தவளே வைகையாத்து தண்ணிக்குள்ள வயசு பெண்ணா வந்தவளே போடுங்கம்மா ஒரு கொலவே மாறிக்கிட்டா பொன்னால மணிக்கொலவே வாடியா போடுங்கம்மா ஒரு கொலவே பொன்னாட மணிக்கொலவே தாயே கொட்டு மேல முழக்கத்தோடு குலவையிட சத்தத்தோடு மாறாளே முப்பிடாதே நாக வந்து கொடபிடிக்க மாரியம்மா நல்ல பாம்பு தாளாட்டு
காரியங்கள் குறும்பட டைரக்டருமான எனது அன்பிற்குரிய மாப்பிள்ளை மதிப்பிற்குரிய தெய்வ ஆனந்த பாலா அவர்களை நல்லவர்கள் கைத்தொடரோடு வரவேற்று இங்கே வருகிறோம் வரவேற்கிறோம். அவர்கள் இன்று அரங்கேற்றம் கண்ட நம்முடைய வெள்ளிசை இளவரசி சத்யா அவர்களுக்கு சால்வை அணிந்து மரியாதை செய்கிறார். நல்லா பேசக்கூடியவர். அவருடைய காரியங்கள் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஓகே, நீங்க வாழ்த்து. இல்ல இன்னைக்கு இங்க வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் அவங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வயசு 18 வயசு. நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் 18 வயசுல ஸ்கூல் போவாங்க, காலேஜ் போவாங்க, நல்லா படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறது ரொம்ப ரேரு. நம்ம தமிழ் வரிகள்ல கூட இருக்கும், அடுப்பூதும் பெண்களுக்கு ஏற்றுக்கல்வி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதையும் தாண்டி இந்த கலையை வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்துல முன்னெடுத்து அந்த குடும்பத்துக்கும் முதல்ல நம்ம பேசுறோம். அதனாலதான் எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்ல, நிச்சயமா முதல் நாள் அரங்கேற்றத்துல வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். என்னோட சார்பாகவும் செல்ல பிள்ளையார் குளம் ஊர் மக்கள் சார்பாகவும் சத்யா இசை குழுவினர் அத்துணை நல்லுள்ளவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல் மேடையாக இருக்கலாம், ஆனா முக்கான மேடை அன்னைக்கு அமர்ந்திருக்கு. இன்னும் பல மேடைகளில் தொடர எனது அன்பான வாழ்த்துக்கள். சிறப்பு அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அவரை தொடர்ந்து நண்பர் அன்பிற்குரிய பண்பாளரும் சேர்ந்து மரியாதை செய்கிறார்கள். குழுவினர் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுடைய அப்பா அம்மா வராங்க. உங்களுக்குள்ள அரங்கேற்றவங்களுக்கு நம்மளாம் சொல்லக்கூடாது. தாய் தந்தையருடைய ஆசை இல்லாம எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. அவருடைய ஆசை இருந்தாலே போதும். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இவர்கள் இந்த வில்லிசை மூலமாக யாரிடமும் போட்டி போட வரவில்லை. இந்த வில்லிசையை உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும், இந்த கலையை உலகம் முழுவதும் சென்றடைய வைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இவர்களது பயணம் இன்று தொடங்குகிறது. இந்த பயணம் இனிதே வெற்றிநடை போட்டு, வீரநடை போட்டு, சிங்கநடை போட்டு, சிங்கப்பெண்ணாக உயர்ந்து நீங்க நம்முடைய செல்ல பிள்ளையார்களுக்கு சார்பாக மனமார்ந்த ஒரு நல்ல ஒரு கைத்தோடு வாசிக்கலாம். அப்படியே ஒரு சம்சம் நல்லா டேரக்டோட வச்சுக்கலாம். பையன் இந்த வேலையை வந்து செல்ல பிள்ளையார்களும் பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்களுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். கண்டிப்பா இந்த கருமந்தா இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா செல்ல பிள்ளையார் கொடுத்த அந்த இதுதான். அது நம்புறீங்க இல்ல? ஆமா, நீங்க கொடுத்த அந்த அன்பு, அந்த தைரியம், அந்த ஊக்கம் தான் இன்று இவர்களை ஆளாக்கி இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெற்றிநடை போடு வச்சிருக்கு. அதனால உங்களுடைய ஆதரவு என்னைக்கு இருக்கணும் அவங்களுக்கு. மாரியம்மன் நல்லோடு இன்று அரங்கேற்றம் கண்ட நம்முடைய சத்யா வில்லிசை குழுவினர் வீரநடை போட்டு வெற்றிநடை போட்டு என்றும் 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 இருக்க உங்களோட வாழ்க்கை தேவை. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.